எபிசோட்கான ஓப்பனிங் சீன்ல ஃபாரினுக்கு போய் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தன்னோட 2 குழந்தைங்களையும் திரும்ப சைனாக்கே கூட்டிட்டு வர நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. பசங்க 2 பேரும் செம்ம கியூட்டா இருக்கிறதுனால கிராஸ் பண்ணி பார்த்துட்டு போறவங்கலாம் பயங்கரமா புகழவும், பையன் என்னமோ ரொம்ப சிம்பிளா சைலண்டா தான் இருக்கான். பட் குட்டி பாப்பா பயங்கரமா ஆட்டிடியூட் காட்டவும், நீ ரொம்ப சீன் போடுறேன்னு குட்டி பையன் சொல்ல, நான் என்ன உன்ன மாதிரி நோஞ்சானா, எனக்குன்னு தனிப்பட்ட கெத்து இருக்குன்னு சொல்லும்போது பாப்பாக்கு டக்குன்னு வயிற்ற கலக்க ஆரம்பிச்சிடவும் ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு ரெஸ்ட் ரூமுக்கு போறா. அங்க அவளை மாதிரியே ஒருத்தர் கை கழுவுறது அப்புறம் தலைமுடியெல்லாம் கரெக்ட் பண்றத பார்த்துட்டு, எதுக்காக நீங்க என்ன பார்த்து காப்பி அடிக்கிறீங்கன்னு கேட்க, இது என்னோட பழக்க வழக்கம், நான் பல வருஷமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன், சோ நீ தான் என்ன பார்த்து காப்பி அடிச்சிட்டு இருக்கன்னு அந்த மனுஷன் ஆர்கியூ பண்ணவும் டென்ஷன் ஆகிடுற இந்த பாப்பா, நான் பார்க்கவே ரொம்ப அழகா கியூட்டா இருக்கிறதுனால இப்படியெல்லாம் வாண்டடா பேசி என்ன ஃபாலோ பண்ணி வந்து வீட்டு அட்ரஸை கண்டுபிடிக்க பாக்குறியா, அதுக்கு நான் ஒருபோதும் அலோவ் பண்ண மாட்டேன்னு சொல்லி கொஞ்சம் கூட மரியாதையே இல்லாம அவனையே அடிச்சு போட்டுட்டு வெளியில வந்துடுறா. ஏன் பாப்பா லேட்டுன்னு ஹீரோயின் கேட்கும்போது, ஒன்னும் இல்லம்மா, ஒரு ஸ்ட்ரேஞ்சர் தேவையில்லாம என்கிட்ட கலாட்டா பண்ணா, அதான் அடிச்சு தூக்கி போட்டு வந்தேன். பட் அவன் பார்க்க அப்படியே என்ன மாதிரியே இருந்தான்னு சொல்லவும், ஒருவேளை அவர் நம்ம அப்பாவா இருப்பாரோன்னு குட்டி பையன் கேக்குறான். வாய்ப்பே இல்ல, பிகாஸ் நம்ம அம்மா தான் அப்பா ஸ்பேஸ்ல ராக்கெட் கட்டிட்டு இருக்கதா சொன்னாங்களே, சோ நாம பிறந்ததுல இருந்தே இப்ப வரைக்கும் அப்பா பார்க்க வரல, இதுக்கப்புறமுமே வரமாட்டாரு போலன்னு குட்டி பாப்பா சொல்லவும், ஆமா கண்டிப்பா இதுக்கப்புறம் உங்க அப்பா வரப்போறதே இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோயின் 2 குழந்தைங்களையும் தன்னோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. பாவம் இந்த மனுஷன் பூனை மாதிரி இருந்துக்கிட்டு இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு போயிட்டாளேன்னு சொல்லி புலம்பிக்கிட்டே வெளியில வந்தா. குட்டி பாப்பா தான் ஃபேமிலி கூட போறத பார்த்துட்டு, இவங்க எல்லாரையும் ஏற்கனவே எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே, யாரா இருக்கும்னு யோசிக்க ஆரம்பிக்கிறான். தென் பல வருஷத்துக்கு அப்புறம் ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்டும் திரும்ப மீட் பண்றதுனால சந்தோஷம் தாங்க முடியாம பயங்கரமா குஜால்ட்டி ஆகிட்டு, மச்சி எப்படி இருக்க, எப்படி நீ இந்த 2 குழந்தைங்களையும் வச்சுக்கிட்டு ஃபாரின்ல சமாளிச்சேன்னு ஃப்ரெண்டு கேட்க, சில விஷயங்களை நான் வெளி உலகத்துக்கிட்டே இருந்து மறைக்கணுங்கிறதுக்காக தான் பிரெக்னென்ட் ஆன உடனே ஹையர் ஸ்டடீஸ்க்காக ஃபாரினுக்கு போனேன். ஆனா ஆரம்பத்துல அங்கேயுமே ரொம்ப கஷ்டமா தான் இருந்தது. பட் போக போக ஒரு சில டஃப்பான பார்ட் டைம் ஜாப் எல்லாம் செஞ்சுதான் என்னையும் என் குழந்தைங்களையும் நான் பாத்துக்கிட்டேன். இப்ப டாக்டர் மிராக்கலுங்கிற ஒருத்தரை கண்டுபிடிச்சு பேசுறதுக்காக தான் நான் திரும்ப சைனாக்கு வந்திருக்கேன்னு ஹீரோயின் சொல்ல, நீ எதுக்காக கஷ்டப்படணும், அதான் உன்கிட்ட நிறைய பணம் இருந்ததுல, அதை யூஸ் பண்ணிருக்கலாமேன்னு ஃப்ரெண்டு சொல்ல, ஹீரோயின் தன்னோட லக்கேஜ் ஓபன் பண்ணி காட்டுறாங்க. உள்ள பார்த்தா கட்டுக்கட்டா நிறையவே பணம் இருக்கு. எப்பயாவது இக்கட்டான சிச்சுவேஷன் வரும்போது தேவைப்பட்டா எடுத்துக்கலான்னு சொல்லி இதுல இருந்து நான் ஒரு பைசா கூட யூஸ் பண்ணல. சோ நீ இந்த காசு மூலமா நானும் குழந்தைங்களும் ஸ்டே பண்ற மாதிரி ஒரு வீடு ரெடி பண்ணி தர முடியுமான்னு ஹீரோயின் கேட்க, யா ஷோர் கண்டிப்பா, பட் இதுக்கப்புறம் எப்படி நீ குழந்தைங்களை வச்சுக்கிட்டு இங்க சமாளிக்க போறேன்னு ஃப்ரெண்டு கேக்குறாங்க. ப்ளீஸ் நீ வேலை பார்க்குற கம்பெனிலேயே எனக்கும் ஒரு வேலை வாங்கி தர முடியுமான்னு ஹீரோயின் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கவும், நல்ல நேரம், இப்போ என்னோட கம்பெனியும் இன்னொரு பெரிய கம்பெனியும் மர்ஜ் ஆக போறதுனால எங்க புது சிஇஓக்கு செக்ரட்டரி தேவையா, அதுக்கான இன்டர்வியூவை நான் தான் எடுத்துட்டு இருக்கேன். ஸோ நானே உன்னை டைரக்டா ரெக்கார்ட் பண்ணிடுறேன். ஸோ நீ ஸ்ட்ரைட்டா நாளைக்கே என் கூட ஆஃபீஸ்க்கு வந்துடு. சிஇஓ பத்தி எனக்கு பெருசா எதுவும் தெரியாது, ஆனா கேள்விப்பட்ட வர கொஞ்சம் வயசான ஆள்னு சொன்னாங்க. ஸோ வயசான சிஇஓவை சமாளிக்கிறது ஒன்றும் அவ்வளோ கஷ்டமா இருக்காது உனக்கு, வான்னு சொல்லி ஹீரோயின் ஃப்ரெண்டு கூட்டிட்டு வந்துடுறாங்க. பட் அங்கே போனதுக்கு அப்புறம் தான் தன்னோட ஃப்ரெண்டு சொன்ன அந்த சிஇஓ ரொம்ப ரொம்ப யங் மேன், சின்ன பையன், ப்ளஸ் ஏற்கனவே நம்ம ஹீரோயினுக்கு இவரை நல்லா தெரியும் போல. ஸோ மாட்டிக்க கூடாதுங்கிற பயத்தில் கையில் வச்சிருக்க ஃபைல்ஸால முகத்தை மறைச்சிக்கிட்டு மேனேஜர் கிட்ட, சார் நான் இப்போ ரீசெண்டாக தான் ஒரு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணேன், டக்குன்னு என்ன தெரியல என் வாய் ஒரு சைடாக கோணிக்குச்சு, ஸோ நான் டாக்டரை பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்ல, அட இந்தா மாநிலமா வந்த மொதல் நாளே இப்படியா, கொஞ்சம் வெயிட் பண்ணி இன்ட்ரோ பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி மேனேஜர் கோத்து விட்டுடுறாரு. அப்போ நீ தான் என்னோட புது செக்ரட்டரியா, இதுக்கு முன்ன பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி கோணி போன வாயை நான் பார்த்ததே இல்லை, எங்க காட்டுன்னு சொல்லி சிஇஓ ஃபைல இழுக்க நம்ம ஹீரோயினை பார்த்துடுறாரு. பட் இந்த மனுஷன் பெருசா ஷாக் ஆகல. பஸ்ஸமா மாட்டிக்கிட்டியா என்கிட்ட, நான் உன்கிட்ட ஒரு விஷயத்த பத்தி பேசணும், உடனே கிளம்பி கேபினுக்கு வான்னு சொல்லிட்டு ஹீரோ போயிடுறான். பாவம் நம்ம ஹீரோயின் கழுதைக்கு வாக்கப்பட்டா உத வாங்கிதான் ஆகணுங்கிற ஒரே காரணத்துக்காக போய் என்னங்க சார்னு கேட்கவும், இன்னைக்கு ஈவினிங் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கிளைண்ட் மீட்டிங் இருக்கு, அதுக்கான எல்லா அரேஞ்ச்மெண்ட்டையுமே நீ தான் பண்ணணும்னு ஹீரோ சொல்ல, நானே இன்னைக்கு தான் வேலைக்கு சேர்ந்திருக்கேன், ஈவன் எனக்கு பெருசா எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் கிடையாது, நானுமே இந்த வேலைக்கு கேப்பபிள் இல்லை, ஸோ இன்னைக்கே நான் என் வேலையை ரிசைன் பண்ணிட்டு போலான் இருக்கேன்னு ஹீரோயின் சொல்ல, ஹீரோ பெருசா அதுக்கு எந்த அப்ஜெக்ஷனும் சொல்லாம, உன்னோட இஷ்டம், கிளம்புறதா இருந்தா கிளம்பிக்கோன்னு சொல்லவும், என்ன இவன் பழைய ஃப்ரெண்ட்ஷிப்பை மனசுல வச்சுக்கிட்டு தடுப்பான்னு பார்த்தா போறதா இருந்தா போய்க்கோன்னு அசால்ட்டா சொல்லிட்டானே, ஒருவேளை நாம இந்த வேலையை விட்டுட்டா அப்புறம் டாக்டர் மிராக்கல் நம்மளால கண்டுபிடிக்கவே முடியாது, குழந்தைங்களை வளர்க்குறதும் ரொம்ப கஷ்டமாகிரும், வேற வழி இல்லைன்னு சொல்லி ஹீரோயினுமே ஓகேங்க சார் நீங்க சொல்ற எல்லாத்தையுமே நான் செய்யறேன்னு சொல்லவும், செம்ம டெரரா எழுந்திருக்கிற நம்ம ஹீரோயின் பக்கத்துல ரொம்ப க்ளோஸா நெருங்கி வந்து, அன்னைக்கு நீ எங்க அம்மா கிட்ட வாங்கிட்டு போன காசை வச்சு நீ மட்டும் இல்ல உன் குடும்பமே இன்னும் 20 வருஷத்துக்கு உட்கார்ந்து சாப்பிடலாம், அப்புறம் எதுக்காக இங்க வேலைக்கு வந்தன்னு கேட்க,
ஹீரோயின் ரொம்ப ரொம்ப ஆக்வர்டா ஃபீல் பண்றாங்க. கட் பண்ணா இங்க ஒரு முக்கியமான ஃபிளாஷ்பேக். 5 வருஷத்துக்கு முன்ன நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒருத்தர் ரொம்ப உயிருக்குயிரா உண்மையா லவ் பண்ணிட்டு இருந்தப்போ ஹீரோவோட அம்மா ஹீரோயின் கிட்ட நிறையவே காசை கொடுத்து என் பையனை விட்டு போயிடுன்னு சொல்லியிருப்பாங்க. ஹீரோயினுமே அந்த காசை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஹீரோ கூட பிரேக்கப் பண்ணியிருப்பாங்க. இதை தாங்கிக்க முடியாத நம்மாலு, நீ என்னை ஏழன்னு நினைச்சு தானே லவ் பண்ண, அப்புறம் எப்படி உன்னால இதெல்லாம் ஏத்துக்க முடிஞ்சிச்சுன்னு சொல்ல, எனக்கு ஸ்டார்டிங்லயே நீ ரொம்ப பெரிய பணக்கார வீட்டு பையங்கிறது நல்லா தெரியும், அதனாலதான் உன்னை ஏமாத்துறதுக்காக நான் காதலிச்ச மாதிரி நடிச்சேன். இப்போ எனக்கு என்ன தேவைப்பட்டுச்சோ அது கிடைச்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் நான் உன்னை பார்க்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் பிரேக்கப் பண்ணிட்டு போயிருப்பாங்க. இப்போ அதை மீன் பண்ணி தான் ஹீரோ கேட்குறாரு. ஆனால் ஹீரோயின் ரிப்ளை பண்ண முடியாமல் அங்கேருந்து கோவமா கிளம்பிடுறாங்க. அடுத்த சீன்ல ஹீரோ அந்த முக்கியமான பிசினஸ் மீட்டிங்காக ஹீரோயினை கூட்டிட்டு போறாரு. ஆப்போசிட் சைட்ல இருக்கிற கிளைண்ட் பார்த்தோம்னா வந்த வேலையை பார்க்காம நம்ம ஹீரோயின் கிட்ட பயங்கரமா ஃபிளர்ட் பண்ணி கொஞ்சம் தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணவும் ஹீரோ டென்ஷன் ஆகி கண்ணை காட்டுறான். ஹீரோயினுமே சைலண்டா வந்து உட்கார்ந்துடுறாங்க. பட் அப்பயுமே இந்த கிளைண்ட் விடாம, இப்படி நாம ஜென்டல்மேனா உட்காந்து சரக்கடிக்கிறதுல என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அங்க பாருங்க ஹீரோயின், அதாவது உங்க செக்ரட்டரி எவ்வளவு அழகா இருக்காங்க, ஸோ எனக்கும் உங்க செக்ரட்டரிக்கும் ஒரு போட்டி வைக்கலாம். யார் அதிகமாக சரக்கடிச்சுமே மட்டையாகாம ரொம்ப ஸ்டெடியாக நிற்கிறாங்களோ அவங்க சொல்றத தோத்து போனவங்க கேட்கணும்னு சொல்ல, நம்ம ஹீரோ இப்படிப்பட்ட எனக்கு ஒரு பிஸ்னஸ் டீலே வேணாங்கிற மாதிரி எந்திரிக்க பார்க்குறான். ஆனால் நம்ம ஹீரோவை வெறுப்பேற்றுறதுக்காக உங்க சவாலை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லி சரக்கடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் சிப்லையே அது சரக்கு இல்லை. ஹீரோயினை பாதுகாக்கிறதுக்காக ரகசியமா அவங்கள ஃபாலோ பண்ணி வந்த குழந்தைங்க 2 பேரும் வெயிட்ரஸ் கிட்ட சொல்லி சரக்குக்கு பதிலாக நம்ம ஹீரோயின் குடிக்கிற போர்ஷன்ல தண்ணியை ஊற்றி வச்சிருக்காங்க. இதை கண்டுபிடிச்சிடுற நம்ம ஹீரோயினுமே தண்ணியை குடிச்சிட்டு ஏதோ சரக்கடிச்ச மாதிரி பாவ்லா காட்டுறாங்க. இது தெரியாம அந்த ஆப்போசிட் பார்ட்டியுமே கண்ணா பின்னான்னு சரக்கடிச்சு மட்டையாகிடுறான். ஸோ நம்ம ஹீரோயின் இந்த போட்டியில வின் பண்ணிட்டான்னு சொல்லி நம்ம ஹீரோவை அங்கேருந்து கூட்டிட்டு வர ட்ரை பண்ணும்போது அந்த கிளைண்ட் விடாம நம்ம ஹீரோ கிட்டயே இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் உங்க செக்ரட்டரியை என் கூட ஹோட்டலுக்கு அனுப்பி வைங்கன்னு சொல்ல, செம்ம டென்ஷன் ஆகிடுற நம்ம ஆளு ஹீரோயின் அல்லேக்கா தூக்கிட்டு வந்து சோஃபால உட்கார வச்சு, ஓ அப்ப சார் இப்ப ஹோட்டலுக்கு போக ரெடி ஆகிட்டு இருக்கீங்க அப்படித்தானே, பட் உங்களை பாக்குறதுக்காக வீட்ல இருந்து யாரோ வந்திருக்காங்கன்னு சொல்லி திரும்பினா அந்த கிளைண்டோட ஒய்ஃபு, ஏயா உன்னை கம்பெனி சார்பா போய் பிசினஸ் மீட்டிங் அட்டென்ட் பண்ணிட்டு வான்னு சொன்னா இங்க நீ இப்படி ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்கியா, இதுக்கப்புறம் உனக்கும் இந்த கம்பெனிக்கும் எந்த சம்பந்தமுமே இல்ல, நான் தான் புது சிஇஓ. சாரி மிஸ்டர் ஜூன், என் ஹஸ்பண்ட் இப்படி பிஹேவ் பண்ணதுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அதே நேரம் இப்பதான் நான் உங்க கம்பெனி ப்ரொபோசலையுமே படிச்சு பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ஸோ நான் உங்களுக்காக கான்ட்ராக்ட்ல சைன் பண்றேன்னு சொல்லிடுறாங்க. ஸோ சந்தோஷப்படுற நம்ம ஹீரோயினை பத்திரமா வீட்டில் விட்டுணுங்கிறதுக்காக தூக்கிட்டு வந்து கார்ல உட்கார வைக்கிறான். ஆனா வழக்கம் போல அவங்க கண்ணா பின்னான்னு கத்தவும் ஹீரோக்கு செம்ம கடுப்பாகிடுது. பட் பொறுமையா இருக்கிறத பார்த்துட்டு டிரைவர், என்ன சார் நீங்க 2 பேரும் பிஹேவ் பண்றத பார்த்தா எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டா இருப்பீங்க போலயேன்னு கேட்க, அட வாய முடுறான்னு ஹீரோ திட்டவும், இல்ல எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு, பேசாம இவங்க 2 பேரையும் நம்ம சேர்த்து வச்சு நிறைய காசு இன்கமிங் வாங்கிடலாமான்னு சொல்லி இவன் சடன் பிரேக் போடவும் ஆக்சிடென்டலா ஹீரோவை பச்சைக்குன்னு கிஸ் பண்ணிடுறாங்க. ஐயா ஜாலி ஜாலி, நமக்கு இன்க்ரிமெண்ட் கிடைக்க போகுதுன்னு சொல்லி இவன் ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் போதுதான் நம்ம ஹீரோ, ஏண்டா பிரபாவி இப்படி ஒரு காரியத்தை பண்ண, உனக்கு நான் சம்பளத்தை குறைக்க போறேன்னு சொல்ல, ஆஹா சொந்த காசுலயே சூனியம் வச்சுக்கிட்டோம் போலன்னு சொல்லி டிரைவர் அப்செட் ஆகிடுறான். அதே நேரம் நம்ம ஹீரோயின் என்ன கிஸ் பண்ணப்போ அவகிட்ட இருந்து எந்த ஆல்கஹால் ஸ்மெல்லுமே வரல. அப்ப அவ சரக்கடிக்காம வெறும் தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு தான் எல்லாத்தையுமே ஏமாத்திட்டு இருந்திருக்காங்கிறத புரிஞ்சுக்கிட்டு காரை நிறுத்தி பாதி வழியிலேயே இறங்கிக்க சொல்லிட்டு இங்க இருந்து ஏதாவது டாக்ஸியை பிடிச்சிட்டு போன்னு சொல்லி கிளம்பிடுறாரு. பாவம் நம்ம ஹீரோயின், யோ இது என்ன ஏரியாங்கிறதே எனக்கு தெரியாது, எப்படியா நான் திரும்ப என் வீட்டுக்கு போறதுன்னு தெரியாம கத்தவும் பாதி தூரம் போயிட்டு மனசு கேட்காத நம்ம ஹீரோ திரும்பி வந்து பார்த்தா ஹீரோயின் ஒரு கால் டாக்ஸியை பிடிச்சி போயிடுறாங்க. சரி நம்ம வேலையை பார்க்கலான்னு சொல்லி காரை விட்டு இறங்கும் போது ஹீரோ கார் டிக்கிக்குள்ள இருந்து ஹீரோவோட குழந்தைங்க 2 பேரும் வெளியில இறங்கி வரதை பார்த்துட்டு, இல்லை யாரா நீங்களா எங்க இருந்துடா வந்துட்டு இருக்கீங்கன்னு கேட்க, யோ அங்கிள் நீ தானே அன்னைக்கு ஏர்போர்ட்ல என்கிட்ட கலாட்டா பண்ணி அடி வாங்கின அடி பத்தாதான்னு குட்டி பாப்பா கேட்க ஹீரோக்கு ரொம்ப பப்பிஷேமாகிடுது. ஒரு நிமிஷம் சார், இந்த குழந்தைங்க 2 பேரும் பார்க்க லைட்டா உங்களை மாதிரி இருக்காங்கன்னு டிரைவர் சொல்ல, ஓ அப்படியான்னு ஹீரோ ஒரு மாதிரி முறைச்சுக்கிட்டே கேட்கவும் உங்களவுக்கு ஹேண்ட்ஸமா இல்லைன்னு சொல்லி டிரைவர் சமாளிச்சிடுறான். என்னோட அழகை பத்தி பேச உனக்கு எந்த அருகதையும் இல்லைன்னு பாப்பா கலாய்க்கவும் டென்ஷன் ஆகிடுற நம்ம ஹீரோ, இப்போ நீங்க யாருங்கிறத சொல்ல போறீங்களா இல்லையான்னு கேட்டு மிரட்டவும், ஐயோ போலீஸ் எங்களை காப்பாத்துங்கன்னு குழந்தைங்க 2 பேரும் கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. இது என்னடா வம்பா போச்சு, காப்பாத்த வந்தவனுக்கு வந்த கஷ்டமேன்னு சொல்லி நம்ம ஹீரோ திருன்னு முழிக்கும் போது கரெக்டா ஹீரோயின் போலீஸை கூட்டிட்டு வந்துடுறாங்க. 2 பேரும் என்கிட்ட சொல்லாம எங்க போனீங்க, உங்களை தேடி நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமான்னு ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணி எழவும், சாரிம்மா மன்னிச்சிருங்க, உங்களை பாதுகாக்கிறதுக்காக தான் நாங்கள் ஃபாலோ பண்ணி பின்னால வந்தோம், பட் எங்களுக்கே தெரியாம வழி மாறி போயிட்டோம், தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி ஹீரோயினும் குழந்தைங்களும் இப்படியெல்லாம் மாறி பாச மலையை பொடிஞ்சிட்டு இருக்கதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஹீரோக்கு உண்மை என்னங்கிறதே புரிய வருது. ஸோ சந்தேகத்தோட இந்த 2 குழந்தைங்க யாருக்கு பிறந்ததுன்னு கேட்க, நான் உன் கூட பிரேக்கப் பண்ணதுக்கு அப்புறம் ஹையர் ஸ்டடீஸ்க்காக ஃபாரினுக்கு போயிருந்தேன், அங்கதான் என் ஹஸ்பண்டை மீட் பண்ண, 2 பேரும் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டோம், குழந்தையும் பிறந்தாங்க.
பட் எங்க 2 பேருக்கு நடுவுல ஒரு பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆனதுனால நான் டிவோர்ஸ் வாங்கிட்டு திரும்ப சைனாக்கே வந்துட்டேன்னு ஹீரோயின் சொல்லும்போது, அப்போ எனக்கு அப்புறம் நீ ஒருத்தவங்க கூட ஊர் சுத்தி இருக்க அதானே, ஆனா நான் தான் லூசு பைய மாதிரி உன்னையே நினைச்சு இத்தனை வருஷமா தனியா இருந்துட்டு இருக்கேன்னு சொல்லவும் ஹீரோயின் பெருசா எடுத்துக்கல. குழந்தைங்களை கூட்டிட்டு அங்கே இருந்து கிளம்பிடுறாங்க. என்னடா இது இப்படி ஆயிடுச்சு, ஹீரோயின் தனக்குன்னு வேற ஒரு வாழ்க்கையை செலக்ட் பண்ணிட்டாங்கிற துக்கம் தாங்க முடியாம நம்ம ஹீரோ ரொம்ப சோகமா நடந்து போயிட்டு இருக்கும் போது பின்னால இருந்து குட்டி பாப்பா கல்லை விட்டு அடிச்சிடுறா. ஹீரோ கல்ல செம்மையா அடிபட்டுருது. எங்க அம்மா உன்கிட்ட வேலை பாக்குறாங்கன்னு சொல்லி அவங்கள நீ ஏதாவது கஷ்டப்படுத்தின, அவ்வளோதான், இப்ப காலில் அடிச்ச கல்லு அடுத்து மண்டை மேல வந்து விழுன்னு சொல்லிட்டு குட்டி பாப்பா ஓடிடுறா. கட் பண்ண அடுத்த நாள் ஆஃபீஸ்க்கு வர நம்ம ஹீரோயின் தான் கூட வேலை பார்க்குற மற்ற எல்லார்கிட்டையும் நான் தான் ஹீரோவோட புது செக்ரட்டரி, நேற்றுலேருந்து தான் வேலைக்கு சேர்ந்திருக்கேன், ஸோ ஒரு சீனியராக எனக்கு நீங்கள் என்ன அட்வைஸ் பண்ணுறதா இருந்தாலும் பரவாயில்ல டைரெக்டாக சொல்லுங்கன்னு கேட்கும்போது, ஓ அப்போ ஹீரோக்குள்ள நேற்று பிஸ்னஸ் மீட்டிங்காக போயிருந்த அந்த செக்ரட்டரி நீ தானா, உன்னை எப்படி அந்த கிளைண்ட் சும்மா விட்டாரு, அவர் ரொம்பவே கெட்ட மனுஷனாச்சே, எந்த பொண்ணையும் அவ்வளோ சீக்கிரம் விட்டு வைக்க மாட்டாரு, பட் உன்னால காலையில் எழுந்திரிச்சு வந்திருக்க முடியுதுன்னா அப்போ கண்டிப்பாக ஏதோ ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் நடந்திருக்குன்னு சொல்லி ஒரு பொண்ணும் பையனும் ஹீரோயினை பற்றி ரொம்ப தப்பா அசிங்கமாக பேசிக்கிறாங்க. ஹீரோயினுக்கு கோவம் வந்துடுது. அவன் கூட சண்டை போடலான்னு எழுந்திருக்கும் போது கரெக்டா அங்க வர நம்ம ஹீரோ இவங்க எல்லாரும் பேசிட்டு இருக்கதை கேட்டு இப்ப ஹீரோயினை ரொம்ப அசிங்கமா புள்ளி பண்ணால அவங்கிட்ட, உனக்கு நான் ப்ரொமோஷன் கொடுக்கலான்னு இருந்தேன், இவ்வளோ நாளாக நீ இங்கே உட்காந்து தானே வேலை பார்த்த, இதுக்கப்புறம் நீ நம்ம பார்க்கிங் செக்ஷனில் நின்றுக்கிட்டே ஒரு செக்யூரிட்டியாக வேலை பாருன்னு சொல்லி டீப்ரமோட் பண்ணி விட்டுடுறான். தென் ஹீரோயின் தன்னோட கேபினுக்கு கூப்பிட்டு, நேற்று உன் பொண்ணு என்னை கல்லால் அடிச்சதுனால எனக்கு ரொம்ப பெரிய காயம் ஏற்பட்டுச்சு, ஸோ நான் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன், அதோட பில் தான் இதுன்னு சொல்லி கொடுக்கவும் ஹீரோயினுமே பில்லை வாங்கி செக் பண்ணி பார்த்துட்டு, ஓகே இந்த அமௌண்ட்டை நான் ஜிபே பண்ணுறேன்னு சொல்ல, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, அது மட்டும் இல்லை உன் பொண்ணு என்னை அடித்து காயப்படுத்தினதுனால நான் ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டு ஏற்பாடு பண்ணியிருந்த ஒரு முக்கியமான பிஸ்னஸ் மீட்டிங் அட்டென்ட் பண்ண முடியல, அதனால எனக்கு நிறையவே லாஸ் ஆகிடுச்சு, ஸோ அதுக்கும் சேர்த்து நீ தான் காம்பன்சேஷன் பண்ணி ஆகணும், கூட்டி கழிச்சு பார்த்தா எப்படியும் $8 மில்லியன் வந்துரும்னு ஹீரோ சொல்ல ஹீரோயினுக்கு செம ஷாக் ஆகிடுது. என்னோட சேலரியே ஒரு வருஷத்துக்கு $1 மில்லியன் தான், அப்புறம் எப்படி என்னால இந்த $8 மில்லியன் டேலி பண்ண முடியும்னு கேட்டு ஹீரோயின் அதிர்ச்சி ஆகிடுறாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ கரெக்டா இன்னும் ஒரு மாசத்துக்குள்ள அந்த காசை எனக்கு திரும்ப தந்துடணும், இல்ல நான் உன் மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன்னு சொல்லி நம்ம ஹீரோ பயங்கரமா மிரட்டிட்டு இருக்கும் போது ஹீரோயினுக்கு லஞ்ச் பாக்ஸ் கொடுக்கறதுக்காக ஆஃபீஸ்க்கு வந்த 2 பசங்களும் இதை கேட்டுட்டு, தப்பு என்னமோ என் பேர்ல தான், நான் தான் தேவையில்லாம உங்களை கல்லால் அடிச்சு காயப்படுத்திட்டேன், ஸோ எங்க அம்மாவை பிளேம் பண்ணாதீங்க, நான் பண்ண தப்புக்கு நானே பிராய்ச்சித்தமா உங்களுக்கு பாடி கார்டா வேலை பார்த்து உங்க கடனை அடைச்சிடுறேன்னு குட்டி பாப்பா சொல்ல, யா இது கூட சூப்பர் ஐடியான்னு ஹீரோயின் சப்போர்ட் பண்றாங்க. ஆனா ஹீரோவால ஏத்துக்க முடியல. நீயே பாக்குறதுக்கு ரொம்ப பாவமா தமா தூண்டா குட்டியா இருக்க, எப்படி ஒன்னால எனக்கு ஒரு பாடி கார்டா இருக்க முடியும்னு ஹீரோ கேட்க, என் ட்வின் சிஸ்டர் வேணா பார்க்க குட்டியா இருக்கலாம், பட் மார்ஷியல் ஆர்ட்ஸ்ல நிஜமாவே ரொம்ப திறமையான பொண்ணு, கண்டிப்பா அவளால உங்களை பாதுகாக்க முடியும், உங்களுக்கு ஒரு நல்ல பாடி கார்டா இருப்பான்னு குட்டி பையன் எவ்வளவோ சொல்லி பாக்குறான். ஆனா ஹீரோ அக்செப்ட் பண்ணிக்காம, நீங்க சொல்றதெல்லாம் வேலைக்கு ஆகாது, சரி உங்களுக்கும் வேணாம் எனக்கும் வேணாம், நான் ஒரு சூப்பர் ஐடியா தரேன், ரீசெண்டா என் வீட்டு சமையல்கார அம்மா ரொம்ப உடம்பு சரியில்லைன்னு ஊருக்கு போயிட்டாங்க, ஸோ நான் கொஞ்ச நாளா ஹோட்டல்ல தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன், அதனால நீ என் வீட்டுக்கு ஒரு சமையல்காரியா வந்து எனக்கு வேலைக்கு சமைச்சு போட்டா நீ எனக்கு கொடுக்க வேண்டிய காசை நான் டேலி பண்ணிக்கிறேன்னு ஹீரோ சொல்ல, ஹீரோயினுமே வேற வழி இல்லாம நம்ம ஹீரோ கிட்ட ஃபுல் டைமா செக்ரட்டரியா வேலை பார்த்துட்டு பார்ட் டைமா சமையல்கார அம்மாவா வீட்டுக்கு போறா. சார் நீங்க கேட்ட எல்லா சாப்பாடையுமே நான் சமைச்சு வச்சுட்டேன், சூடு ஆடுறதுக்கு முன்ன சீக்கிரமா சாப்பிடுங்க, அப்பதான் நல்லா இருக்கும், ஓகே ரொம்ப லேட் ஆயிடுச்சு, என் பசங்க வெயிட் பண்ணுவாங்க, நான் வீட்டுக்கு போறேன்னு ஹீரோயின் சொல்ல, கொஞ்சம் வெயிட் பண்ணி இதை கேட்டுட்டு போன்னு நம்ம ஹீரோ ஒரு முக்கியமான நியூஸை ப்ளே பண்ணுறான். இந்த மாதிரி இன்னைக்கு நைட்டு பயங்கரமாக மழை பெய்யும், இடி இடிக்கும், மின்னல் அடிக்கும், ஈவன் புயல் அடிக்க கூட சான்ஸ் இருக்கு, ஸோ யாரும் வெளியில் போகாமல் வீட்டுக்குள்ளேயே சேஃபாக இருங்கன்னு அலர்ட் பண்ணுறாங்க. ஆனால் ஹீரோயின் நம்பாம ஹீரோ தன்னை ஏமாத்துறதுக்காக தான் இதை பண்ணிட்டு இருக்கான் போல நினச்சிக்கிட்டு, பரவாயில்ல சார் இருக்கட்டும் நான் பத்திரமா வீட்டுக்கு போயிடுவேன்னு சொல்ல, டென்ஷன் ஆகிற நம்ம ஆளு விண்டோ ஓப்பன் பண்ணி காட்டுனா வெளியில் பயங்கரமான இடி மின்னல் மழையாக இருக்கவும் ஹீரோயின் வேற வழி இல்லாம, ஓகே சார் நான் இங்க சோஃபால படுத்துக்கிறேன், நீங்க வழக்கம் போல உங்க பெட்ரூம்ல தூங்குங்கன்னு சொல்ல, என் வீட்டுல ஸ்டே பண்றதுக்குன்னு சில பல அருகதைகள்லாம் இருக்கு, அதுக்கு ஃபர்ஸ்ட் நீ குளிச்சாகணும், பிகாஸ் நீ மார்னிங்ல இருந்தே இந்த ட்ரெஸ் தான் போட்டிருக்க, ஸோ கண்டிப்பா உன் மேல வேர்வை ஸ்மெல் அடிக்கும், அதே வேர்வையோட நீ என் சோஃபால படுத்தினா அப்புறம் இந்த சோஃபா தன்னோட புனிதத்தையே இழந்துரும், எப்ப பாரு வேர்வை ஸ்மெல்லாவே அடிச்சிட்டு இருக்கும்னு ஹீரோ வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசவும் டென்ஷன் ஆகிட்டு நம்ம ஹீரோயின் இப்ப என்ன குளிச்சுட்டு வரணும் அவ்வளவுதானு சொல்லி போறாங்க. பட் ட்ரெஸ் எதுவுமே எடுத்துட்டு வந்திருக்க மாட்டாங்க. அவசரப்பட்டு உங்க பேச்சு கேட்டு நான் குளிச்சிட்டேன், இப்போ எனக்கு திரும்ப போட்டுக்க எந்த ட்ரெஸ்ஸுமே இல்லைன்னு சொல்ல, நாம லவ் பண்ணும்போது நீ போட்டிருந்த ஒரு ட்ரெஸ் இன்னும் என்கிட்ட இருக்கு, நான் தரேன்னு சொல்லி ஹீரோ எடுத்துட்டு வந்து கொடுக்கவும் ஹீரோயின் பயங்கரமா ஃபீல் பண்ணிக்கிட்டே அதை வாங்கும்போது டக்குன்னு பவர் கட் ஆகிடுது. பாத்ரூம்குள்ள நம்ம ஹீரோயின் பயந்து போய் கத்தவும் பதறிடுற நம்ம ஆளு என்னாச்சுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக உள்ள போனா ஹீரோயின் ட்ரெஸ் இல்லாம இருக்காங்க. 2 பேருக்குமே ரொம்ப ஆக்வர்ட் ஆகிடுது. சீ போடான்னு சொல்லி ஹீரோயின் அடிச்சு விரட்டி விட்டுடுறா.
ஆனா ஹீரோவால முடியல. ஹீரோயின் ஞாபகமாவே இருக்கு. அவங்கள மீட் பண்ணணும், அவங்க கிட்ட பேசணுங்கிற மாதிரியான தாட்ஸ்லாம் போயிட்டு இருக்கிறதுனால அவனையே அவனால கண்ட்ரோல் பண்ண முடியல. ரொம்ப தவிக்கிறான். ஆனா எதை பத்தியுமே கேர் பண்ணாம நம்ம ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கவும், நீ தூங்குறியா, இப்ப நான் பண்ற செயலுக்கு தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு, அதே நேரம் இதை நான் விருப்பத்தோட தான் செய்யறேன்னு சொல்லி வேற ஏதோ பண்றதுக்காக பக்கத்துல போறான்னு நம்ம நினைப்போம். ஆனா நம்ம ஹீரோயின் பேக்கை ஓபன் பண்ணி அவங்க லிப்ஸ்டிக் எடுத்து அவங்களுக்கே மீசை, தாடி, புருவம், அப்புறம் முகம் ஃபுல்லா ஏதோ கிறுக்கி வச்சிடுறான். அப்பா இப்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைடுன்னு சொல்லி நம்ம ஹீரோ நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்கும் போது அடுத்த நாள் காலையில கண் விழிக்கிற நம்ம ஹீரோயின் தன்னோட ஃபேஸ கண்ணாடியில பார்த்து மறந்து போய், ஏன்டா இப்படி பண்ண, என் மேல உனக்கு அப்படி என்ன கோவம்னு கேட்டு கத்தவும் ஹீரோ டென்ஷன் ஆகி, ஏய் நவுந்து போடின்னு சொல்லி ரெண்டு பேரும் கொஞ்சம் க்ளோஸ் ஆகிடுறாங்க. ஆனா டக்குன்னு இவங்க ரெண்டு பேரும் திரும்ப கான்சியஸ்க்கு வந்து சண்டை போடும்போது, நீ எனக்கு மேக்கப் பண்ணி விட்டதெல்லாம் தப்பு இல்ல, எதுக்காக என் லிப்ஸ்டிக் எடுத்த, அது எவ்வளவு காஸ்ட்லி தெரியுமான்னு ஹீரோயின் சொல்ல, இப்ப நீ கசக்கிட்டு இருக்கீல என்னோட ட்ரெஸ், அதுவும் காஸ்ட்லி தான், இந்த பெட்ஷீட்டும் காஸ்ட்லி தான், சோ அதுக்கு இது டேலி ஆயிடுச்சுன்னு ஹீரோ சொல்ல ஹீரோயினால ஏத்துக்கவே முடியல. ரொம்ப டென்ஷன் ஆகி கண்ணா பின்னான்னு கத்தி அவன் கூட பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்கும் போது, அம்மா இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு ஒரு குரல் கேக்குது. யாரா அதுன்னு திரும்பி பார்த்தா ஹீரோயினோட குட்டி பொண்ணு பாடி கார்டு காஸ்டியூம் போட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஐயோ இந்த சம்பவத்தெல்லாம் பார்த்தா கண்ணு கெட்டு போயிரும்னு சொல்லி டிரைவர் குட்டி பொண்ணோட கண்ணை க்ளோஸ் பண்ணி எங்கேருந்து தூக்கிட்டு போயிடுறாரு. தென் ரெடியாகி வர நம்ம ஹீரோயின் குட்டி பாப்பா கிட்ட, நீங்க என்னம்மா பண்ணிட்டு இருக்கன்னு கேட்க, நான் இன்னிலிருந்து ஹீரோவோட பாடி கார்டு, ஸோ வேலை செய்யற இடத்துல நாம ரெண்டு பேரும் ஒரே ஃபேமிலியை சேர்ந்தவங்கிறத நீங்க மறந்துருங்கன்னு சொல்லவும், நான் உனக்கு எப்ப வேலை தரதா சொன்னேன்னு ஹீரோ கேட்கிறாரு. நீங்க எனக்கு வேலை தரலைனாலும் பரவாயில்ல, நான் பண்ண தப்ப நானே திருத்திக்கிறேன். ஆமா எதுக்காக நீங்க நைட்டு எங்க அம்மாவை வீட்டுக்கு அனுப்பி வைக்கல, உங்களுக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிருக்கான்னு குட்டி பாப்பா கேட்கவும் ஹீரோயின் ரெண்டு பேருக்குமே ரொம்ப ஆக்வர்ட் ஆகிடுது. சரி பாப்பா, நான் உனக்கு ஒரு 3 நாள் டைம் தரேன், அதுல உன் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு தான் உன்னை என்னால பாடி கார்டு வேலைக்கு சேர்த்துக்க முடியும்னு ஹீரோ சொல்றதுக்கு குட்டி பாப்பாவுமே ஒத்துக்கிறா. அடுத்த சீன்ல நம்ம குட்டி பையன் தன்னோட அம்மாக்கும் தங்கச்சிக்கும் ரொம்ப ஆசையா சாப்பாடு எடுத்துட்டு வந்து கொடுக்கும்போது இவங்க எல்லாரும் ஒரு ஃபேமிலியா ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்கத ஹீரோ டீ ப்ரமோட் பண்ணால ஒரு ஃப்ராட் பையன் அவன் பார்த்து வீடியோ எடுக்கிறது மட்டும் இல்லாம, ஹீரோயின் ஸ்கூல் படிக்கும் போது ஒரு ரவுடி கூட ஊர் சுத்திட்டு இருந்திருக்கா. அதுக்கப்புறம் காலேஜ்ல ஒரு பணக்கார பையனை வளைச்சு போட்டது மட்டும் இல்லாம அவங்கிட்ட இருந்து நிறைய காசு வாங்கி செலவு பண்ணி ஃபாரின்ல போய் படிச்சிருக்கா. பட் அங்கேயுமே வாடகை கொடுக்க முடியாததுனால ஹவுஸ் ஓனர் கூட கொஞ்சம் அப்படி இப்படி இருந்திருக்கா. அப்போதான் அவ இளிச்சவாய் புருஷனை மீட் பண்ணிருக்கா. ரெண்டு பேரும் லவ் பண்ற மாதிரி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிருக்காங்க. பட் அதுக்கப்புறம் தான் ஹீரோயினை பத்தின உண்மைகள் எல்லாம் அவளோட புருஷனுக்கு தெரிய வந்ததும் பாவம் அந்த மனுஷன் சூசைட் பண்ணி செத்துட்டான். இதுக்கப்புறம் அந்த ஊர்ல யாரையுமே ஏமாத்த முடியாது, மாட்டிக்குவோன்னு பயந்துதான் திரும்ப சைனாக்குமே வந்திருக்கா. ஏன் இன்னைக்கு ஆஃப்டர்நூன் கூட கார்க்குள்ள ஒரு வயசான ஓல்டு மேன் கூட கசமுசா பண்ணிட்டு இருந்ததை நானே என்னோட கண்ணால பார்த்தேன்னு சொல்லி ஹீரோயினை பத்தி ரொம்ப அசிங்கமா தப்பான போஸ்ட் எல்லாம் போடுறான். பாவம் இதெல்லாம் பார்த்து ஹீரோயினால தாங்கிக்கவே முடியல. பிகாஸ் அவங்க கார்க்குள்ள மீட் பண்ணி பேசினது நம்ம ஹீரோவை தான். ஏன்னா நம்ம ஹீரோயின் அவனுக்கு நிறையவே கடன் பட்டிருக்காங்கல்ல, ஸோ அதை பத்தி பேசுறதுக்காக தான் கூப்பிட்டுருப்பான். பட் அவங்களை கலாய்க்கிறதுக்காக கணக்கெல்லாம் சரியா டேலி பண்ணாம ஏமாத்த ட்ரை பண்ணவும் டென்ஷன் ஆகிடுற நம்ம ஹீரோயின் பயங்கரமா ஆர்கியூ பண்றாங்க. அப்பதான் காருமே ஆடி இருக்கும். அதை தப்பா புரிஞ்சுக்கிற இந்த டோமரு ஹீரோயினை பத்தின அசிங்கமான ரூமர்ஸ் எல்லாம் பரப்ப ஆரம்பிச்சிடுறான். இப்ப என்ன பண்றது, எப்படி இந்த ப்ராப்ளமை சமாளிக்கிறதுன்னு தெரியாம ஹீரோயின் யோசிக்கும் போது கரெக்டா அங்க வர நம்ம ஹீரோ இவ்வளோ நேரம் அங்க இருக்கிற எல்லாருமே பேசிட்டு இருக்கதை கேட்டுட்டு அந்த டோமர் பயலை தனியா கூட்டிட்டு வந்து, உனக்கு என்னதாண்டா பிரச்சனைன்னு கேட்க, ஒன்னும் இல்ல உங்க செக்ரட்டரி ரொம்பவே தப்பான பொண்ணு, ஸோ அவளை வேலையை விட்டு தூக்கிட்டு என்ன செக்ரட்டரியா வச்சுக்கோங்க, கண்டிப்பா நான் உங்களுக்கு ரொம்பவே நேர்மையா இருப்பேன்னு சொல்ல, ஓ அப்படியா இப்போ நேர்மையை டெஸ்ட் பண்ணவா, சரி ஹீரோயின் ஏதோ ஒரு கார்க்குள்ள கசமுசா பண்ணான்னு சொன்னால அது எதுன்னு கேட்கும்போது அவனுமே ஒரு காரை காட்டுறான். அப்ப கன்ஃபார்மா தெரியுமா ஹீரோயின் வேற யாரோ ஒரு வயசானவங்க கூட தான் கசமுசா பண்ணானான்னு கேட்க, அதுக்கு அவனுமே ஆமான்னு சொல்ல, அப்போ இது என்னன்னு கேட்டு நம்ம ஹீரோ தான் கார் கீயை ஆன் பண்ணவும் கார்ல இருந்து கிளிங் 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 கிளிங்னு சவுண்டு வருது. அவ்வளோதான், இவன் மிரண்டு போய் உண்மை என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டு, சார் தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க சார், நீங்க என்ன டீ ப்ரமோட் பண்ணதுக்கு காரணம் ஹீரோயின் தான்ல, அதான் அவளை பழி வாங்குறதுக்காக நான் இப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டேன்னு சொல்லி எவ்வளவோ மன்னிப்பு கேட்டு பாக்குறான். இதுக்கப்புறம் உன்ன மாதிரி ஒரு கிருமியை நான் என் ஆஃபீஸில் வச்சிருந்தா அது எனக்கு தான் தேவையில்லாத பிரச்சனையா வரும், ஒழுங்கா நீங்க இருந்து கிளம்பு, இதுக்கப்புறம் உன்னால எங்கேயுமே வேலை பார்க்க முடியாது, பிகாஸ் நான் உன்னை பிளாக் லிஸ்ட் பண்ணி வெளியில அனுப்புறேன்னு சொல்லி ஹீரோ அவனை துரத்தி விட்டுடுறான். இந்த விஷயம் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு தெரிய வரவும் நம்ம ஹீரோயினை கண்ணா பின்னான்னு திட்டி, நீ வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஆஃபீஸ்ல தேவையில்லாத ப்ராப்ளம் நடந்துட்டு இருக்கு, ஒழுங்கா இங்க இருந்து போன்னு சொல்லி கத்த ஹீரோயினால எதுவுமே பேச முடியல. ஸோ அவங்க கஷ்டப்படுறத பார்த்து புரிஞ்சுக்கிற ஹீரோயின் ஃப்ரெண்டு ஹீரோயினுக்காக அந்த பொண்ணு கூட சண்டை போட்டு அவளை அங்கேருந்து துரத்தி விட்டுடுறாங்க. இந்த எபிசோட்கான ஓப்பனிங் சீன்ல நம்ம ஹீரோயின் மாஞ்சி வீட்டை கிளீன் பண்ணிட்டு இருக்கும் போது ஹீரோ வேணுக்குனே சாப்பிட்டு குப்பையெல்லாம் தூக்கி போடவும் டென்ஷன் ஆகிடுற ஹீரோயின் கத்துறாங்க, நான் என்ன பண்றது, எனக்கும் பசிக்கும்லன்னு ஹீரோ சொல்ல,
அவனை திட்டிக்கிட்டே சமைக்கிறதுக்காக காய்கறியை கட் பண்ணும்போது தெரியாம ஹீரோயின் கையில அறுத்துக்கிறாங்க. ரத்தம் வர ஆரம்பிச்சிருது. பார்த்து தாங்கிக்க முடியாம நம்ம ஹீரோ உடனே ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் பண்ணி விடுறான். பட் ஹீரோயினுக்கு அப்ப இவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து லவ் பண்ண மொமெண்ட் எல்லாம் ஞாபகம் வரவும் பயங்கரமா ஃபீல் பண்ணி இல்ல பரவாயில்ல நானே பாத்துக்கிறேன்னு சொல்ல எதுக்காகன்னு ஹீரோ கேட்க, பிகாஸ் இப்படியெல்லாம் என்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் கூட ஒன்னா சேர்ந்து இருக்கிறது எனக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருக்குன்னு சொல்லவும், அப்போ உனக்கு மனசு ரொம்ப வீக்கா இருக்கு, எப்ப வேணாலும் நீ என்ன திரும்ப லவ் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படிதானேன்னு ஹீரோ கேட்க, ஐயோ இப்படியே போயிட்டு இருந்தா நாமளே வேற வழி இல்லாம ஒத்துக்குவோம் போலன்னு சொல்லி பயந்துடுற நம்ம ஹீரோயின் அங்கிருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணும்போது ஹீரோ பிளாக் பண்ணி, நீ இப்ப என்னோட வீட்டுக்கு சமையல்காரங்க வேலைக்கு தான் வந்திருக்க, சோ திடீர்னு நடுராத்திரி எனக்கு பசி எடுத்தா யார் எனக்கு சமைச்சு கொடுப்பா, ஒழுங்கா இங்கேயே நீ ஸ்டே பண்ணிக்கோன்னு ஹீரோ மிரட்டவும், நான் என்ன உன்ன மாதிரி முரட்டு சிங்களா, எனக்குன்னு வீடு குழந்தைங்க குடும்பம்னு இருக்கு, நான் அவங்கள பார்க்க வேணா, எப்ப பார்த்தாலும் உன் பின்னாலேயே வேலைக்கு சுத்திட்டு இருப்பாங்களான்னு ஹீரோயின் கேட்டு கத்த, அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ இப்ப எனக்காக இங்க வேலை செஞ்சினா நான் உனக்கு தர சம்பளத்தை விட 2 மடங்கு அதிகமா கொடுப்பேன்னு ஹீரோ சொல்லவும், டக்குன்னு யோசிக்கிற நம்ம ஹீரோயின் எனக்கு இந்த டீல் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, பட் என்னால என் குழந்தைங்களை அப்படியெல்லாம் விட்டுட்டு உன் கூட வந்து ஸ்டே பண்ண முடியாது, பிகாஸ் அவங்க 2 பேருமே ரொம்ப சின்ன பசங்க, சோ நீ மனசு வச்சு இந்த வீட்ல ஒரு ஓரமா ஒரே ஒரு குட்டி ரூம் கொடுத்தா கூட போதும், நானும் என் பசங்களும் இங்கேயே ஸ்டே பண்ணி போன்னு ஹீரோயின் சொல்ல, சரி கல்த போன்னு ஹீரோவுமே ஒத்துக்கிறான். அப்புறம் என்ன, நம்ம ஹீரோயின் குழந்தைய கூட்டிட்டு ஹீரோ வீட்டுக்கே வந்துடுறாங்க. நம்ம ஹீரோ ஆபீஸ்க்கு ரெடி ஆகி சாப்பிடுறதுக்காக கிச்சனுக்கு வந்து பார்த்தா ஒரு ஃபேமிலி மாதிரி அவ்வளவு அழகா இருக்காங்க. ஏன்னா ஹீரோயின் சமைக்க, குழந்தைங்க 2 பேரும் விளையாண்டுகிட்டே சாப்பிட, நம்ம ஹீரோ ரொம்பவே பொறுப்பான ஒரு ஃபேமிலி மேன் மாதிரி உணர ஆரம்பிச்சு அப்படியே ஃப்ரீஸ் ஆகி போய் நிக்கவும், நம்ம ஹீரோயின் தட்டி போங்க போய் சாப்பிடுங்கன்னு சொல்ல, பொண்டாட்டி மாதிரி ரொம்ப உரிமையா பேசுறான்னு சொல்லி ஹீரோ பூரிச்சு போய் உட்கார்றான். ஓகே பாஸ், இன்னைக்கு எனக்கு ஒரு ஹாஃப் டே லீவ் வேணும், பிகாஸ் பசங்க ஸ்கூல்ல ஒரு ஆக்டிவிட்டி கண்டக்ட் பண்றாங்க, அதுக்கு பேரண்ட்ஸுமே வரணுமா, சோ நான் கண்டிப்பா போயாகணும்னு ஹீரோயின் சொல்ல, அங்கிள் நீங்களுமே என்னோட அப்பாவா ஸ்கூலுக்கு வரீங்களான்னு குட்டி பையன் கேட்க, நான் தான் சொல்லியிருக்கேன்ல அங்கிள் ரொம்ப பிஸின்னு, சோ அவர் இப்படிலாம் டிஸ்டர்ப் பண்ணாதுன்னு ஹீரோயின் தடுத்துடுறாங்க. இல்லங்கம்மா, ஸ்கூல்ல மத்த பசங்க எல்லாருமே எங்களுக்கு அப்பா இல்லன்னு சொல்லி குத்தி காட்டி ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்கன்னு குட்டி பையன் ஃபீல் பண்றான். ஆமாங்கம்மா, ஒரு சிங்கிள் மதரால குழந்தைங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே ஃபுல்ஃபில்டா செய்ய முடியாதுன்னு பேசிக்கிறாங்கன்னு குட்டி பாப்பா சொல்றா. நீங்க 2 பேரும் எதை நினைச்சும் ஃபீல் பண்ணாதீங்க, கண்டிப்பா இது எல்லாமே ஒரு நாள் மாறும்னு ஆறுதல் சொல்ற மாதிரி நம்ம ஹீரோ குட்டி பாப்பா குட்டி தம்பி 2 பேரோட தலையில இருந்தும் முடி எடுத்துடுறான். பிகாஸ் இந்த டிஎன்ஏ டெஸ்ட் பண்றதுக்காக. தென் நம்ம ஹீரோயின் ஆக்டிவிட்டீஸ்க்காக குழந்தைங்க 2 பேரையும் கூட்டிட்டு போன இடத்துல வழக்கம் போல அவங்க கிளாஸ்மேட் ஒருத்தன் உங்களுக்கு அப்பா இல்லைன்னு சொல்லி தப்பு தப்பா பேச ஆரம்பிச்சிடுறான். டென்ஷன் ஆகிடுற நம்ம ஹீரோயின் அவனோட பேரண்ட்ஸை பார்த்து, இப்படிதான் உங்க பையனுக்கு பேச கத்து கொடுத்தீங்களான்னு கேட்க, உன்ன மாதிரி ஒரு கேடு கேட்ட அம்மாக்கு பிறந்த குழந்தைங்க கிட்ட இப்படிலாம் தப்பா பேசுறதுல எந்த தப்புமே இல்லைன்னு சொல்லி அந்த பையனுக்கு பயங்கரமா மோட்டிவேட் பண்றாங்க. அம்மா இதுக்கப்புறம் என்னால தாங்கிக்க முடியாது, ஊனு ஒரு வார்த்தை சொல்லுங்க, எல்லாரையும் தூக்கி போட்டு மிதிக்கிறேன்னு குட்டி பாப்பா சொல்ல, சாக்கடை மேல கல்ல வீசினா நம்ம மேலதான் அது படும், சோ எதையும் கண்டுக்காத மாதிரி போயிடணும்னு சொல்லி குழந்தைங்களை கூட்டிட்டு போயிடுறாங்க. பட் அங்க அந்த பையனோட அம்மா ரொம்ப கோவமா ஹீரோயினை அடிச்சு புடிச்சு தள்ளி விட்டு, உனக்கு வேற ஆம்பளையே கிடைக்கலையா, எதுக்காக என் ஹஸ்பண்ட செடியூஸ் பண்ண பாக்குறேன்னு கேட்க, ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட அம்மாவையே அடிச்சிருப்பன்னு கேட்டு குட்டி பாப்பா சண்டைக்கு போகவும், அந்த அம்மா அங்க இருக்கிற மத்த பேரண்ட்ஸ் அப்புறம் டீச்சர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு, இவ தனக்கு புருஷன் இல்லன்னு சொல்லி என்னோட பணக்கார புருஷனை ஆட்டைய போட பாக்குறா, இதுக்கப்புறம் இவ குழந்தைங்க இந்த ஸ்கூல்ல படிக்க கூடாது, நான் சொல்றதை கேட்காம இப்ப நீங்க விட்டுட்டீங்கன்னா அடுத்து வாரம் ஒருத்தரோட புருஷனா ஆட்டைய போட்டு போயிருவான்னு சொல்லி ஹீரோயினை பத்தி தப்பு தப்பா பேசுறாங்க. நான் அப்படி என்ன தப்பு பண்ண, எதுக்காக இப்படி எல்லாம் என்ன பத்தி பேசுறீங்கன்னு ஹீரோயின் கேட்க, நீ என் புருஷன் கிட்ட கண்ணை காட்டினதுனாலதான் நீ போற இடத்துலலாம் அவர் ஃபாலோ பண்ணி வந்து உன்னை போட்டோ எடுத்திருக்காருன்னு சொல்லி அவரு போனையே வாங்கி காட்டவும், இந்த ஆளு பொண்டாட்டி கிட்ட மாட்டி அடி வாங்க பயந்துகிட்டு, ஆமா ஸ்டார்டிங்ல ஹீரோயின் தான் என்ன அடிக்கடி பார்த்து கண்ணடிச்சிட்டு இருந்தா, அதனாலதான் இவ யாரு என்னங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக நானுமே தூரத்துல இருந்து போட்டோ எடுத்து எனக்கு தெரிஞ்ச ஒரு டிடெக்டிவ்க்கு அனுப்பி இவளை பத்தி விசாரிக்க சொல்லலான்னு இருந்தேன்னு அப்படியே பிளேட்டை மாத்தி போட்டுறாரு. இதுக்கப்புறம் இவங்க கிட்ட பேசி யூஸ் இல்லைங்கிறத உணர்ற நம்ம ஹீரோயின், டீச்சர் எனக்கு டைம் ஆயிடுச்சு, எந்த ஆக்டிவிட்டிஸா இருந்தாலும் அதை நாங்களே ஃபர்ஸ்ட் செய்யறோம்னு சொல்லும் போது, இப்ப திட்டின அந்த அம்மாவோட பையன் நம்ம ஹீரோயின் குட்டி பையனை பிடிச்சி தள்ளி விட்டுறவும், டென்ஷன் ஆகிடுற குட்டி பாப்பா அவனை தள்ளி விட்டுடுறா. இதை பார்த்து கடுப்பாகிடுற அந்த பையனோட அம்மா குட்டி பாப்பாவை அடிக்க வரும்போது ஹீரோயின் தள்ளி விட்டுடுறாங்க. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் பொண்டாட்டி மேலேயே கை வச்சிருப்ப, நீ அந்த குயின்டன் குரூப்ல தானே வேலை பாக்குற, இரு ஒரு நிமிஷத்துல உன் வேலையை காலி பண்றேன்னு சொல்லி அந்த மனுஷன் தனக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு கால் பண்ணி, உங்க கம்பெனில வேலை செய்யற லியாங் முச்சானுங்கிற ஒரு பொண்ணு என்ன செடியூஸ் பண்ண பார்த்தா, பட் நான் ரொம்ப நல்ல பொறுப்பான குடும்பஸ்தங்கிறதுனால கடந்து வந்துட்டேன், ஏன் இப்படி எல்லாம் தப்பு பண்றேன்னு தட்டி கேட்க போன என் ஒய்ஃப அடிச்சிட்டா, சோ இதுக்கப்புறம் அந்த பொண்ணு உங்க கம்பெனில வேலை பாக்குறது நல்லதுல, இதனால உங்களுக்கு தான் தேவையில்லாத பிரச்சனை வரும்னு சொல்லவும்,
நம்ம ஹீரோயினே லைட்டா பயந்துடுறாங்க. அப்ப அங்க நம்ம ஹீரோ தன்னோட பிஏ கூட வராரு. பட் இந்த மனுஷனுக்கு நம்ம ஹீரோ தான் இந்த குயின்டன் குரூப்போட ஓனருங்கிற விஷயம் தெரியாததுனால ரேண்டமா ஒரு நாள் அந்த ஆபீஸ்ல பிஏவை பார்த்ததை வச்சு அவர் தான் சிஇஓ போல நினைச்சுக்கிட்டு, வாங்க மிஸ்டர், இங்க இருக்கிற எல்லா பேரண்ட்ஸுக்கும் டீச்சருக்கும் தெரியும் ஹீரோயின் ரொம்ப ரொம்ப கெட்ட பொண்ணுன்னு, சோ உடனே நீங்க அவளை வேலையை விட்டு தூக்குங்கன்னு சொல்ல பிஏ திருதிருன்னு முழிக்கிறான். என்னங்க சார் யோசிக்கிறீங்க, அதான் சொல்றாருல ஹீரோயினை வேலையை விட்டு தூக்கிடலாமான்னு ஹீரோ கேட்க, நீ வாய முடு, எல்லாம் சிஇஓ சாருக்கு தெரியும்னு அந்த மனுஷன் சொல்லவும், யோ டோமரு, நான் உண்மையான சிஇஓ இல்ல, இப்ப நீ திட்னில, இவர் தான் சிஇஓ சென்னு சொல்ல அந்த மனுஷன் பீதியாகி அப்படியே பிளேட்டை மாத்தி நம்ம ஹீரோவை பயங்கரமா புகழ்ந்து இந்த பொண்ணை வேலையை விட்டு தூக்குங்கன்னு சொல்ல, உங்க கம்பெனி 2 வருஷமா எங்க கூட டைப் பண்ணிருக்கீங்க தானேன்னு ஹீரோ கேட்க, அதுக்கு அந்த ஆளு ஆமான்னு பயந்துகிட்டே தலையாட்டவும், இதுக்கப்புறம் நீங்க பயப்படவே வேண்டாம், பிகாஸ் நான் இந்த செகண்ட் டேக்கு எல்லா கான்ட்ராக்டையும் கேன்சல் பண்ண போறேன், கண்டிப்பா என்னால உங்க கூட சேர்ந்து ஃபுல்ஃபில்டா வேலை பார்க்க முடியாது, அதுக்காக தான் நான் எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணேன்னு சொல்ல, பாவம் மனசுடைஞ்சு போயிடுற அந்த ஆளு கோவத்தை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியாம தன்னோட பொண்டாட்டிய கண்ணா பின்னான்னு திட்டி ஹீரோயின் கிட்ட மன்னிப்பு கேளுன்னு ஃபோர்ஸ் பண்ணவும் அந்த அம்மாவுமே வேற வழி இல்லாம மன்னிப்பு கேக்குறாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் அதை அக்செப்ட் பண்ணிக்காம சேவேஜா கிளம்பி ஹீரோ கூட போயிடுறாங்க. அப்புறம் என்ன, ஃபேமிலி ஆக்டிவிட்டீஸ்க்காக வந்த இடத்துல நம்ம ஹீரோ ஹீரோயின் 2 குழந்தைங்க 4 பேரும் ஒன்னா சேர்ந்து ஒரு ஃபேமிலியா ரொம்ப சந்தோஷமா விளையாடுறாங்க. பாக்குறதுக்கே அவ்வளோ அழகா இருக்கு. நெக்ஸ்ட் வீட்டுக்கு வந்ததும் நம்ம ஹீரோயின் எக் நூடுல்ஸ் சமைச்சு சாப்பிட்டு இருக்கும் போது ஹீரோ பாத்துறான். சூடு தாங்க முடியாம தவிக்கிறாங்க. கட் பண்ணா இங்க ஒரு பிளாஷ்பேக். லவ் பண்ணும்போது இதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கும். அப்பயுமே நம்ம ஹீரோயின் சூடு தாங்க முடியாம இந்த மாதிரி தான் பண்ணிருப்பாங்க. சோ நம்ம ஹீரோக்கு இந்த மொமெண்ட் எல்லாம் ஞாபகம் வரதுனால ரொம்ப ஃபீல் பண்றான். ஆனா அவன் மனசுக்குள்ள பலப்பட்ட யோசனைகள். ஹீரோயின் எதுக்காக டிவோர்ஸ் பண்ணிட்டு இங்க வரணும், அதுவும் என் கம்பெனிலேயே வேலை பார்க்கணும், இப்ப நான் எதுக்காக குழந்தைங்களை கூட்டிட்டு என் வீட்டுல வந்து ஸ்டே பண்ண பெர்மிஷன் கொடுத்தேன், இது எல்லாத்துக்குமே நடுவுல ஏதோ ஒரு கனெக்டிவிட்டி இருக்கு, என்னவா இருக்கும்னு சொல்லி ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகி வேற ஆப்ஷனே தெரியாம தன்னோட அக்காக்கு கால் பண்ணி இப்ப இங்க நடந்துட்டு இருக்க எல்லா விஷயங்களை பத்தி சொல்லவும் ரொம்ப பயந்து போயிடுறாங்க. டே, என்கிட்ட மறைக்காம உண்மையை சொல்லு, அந்த 2 குழந்தைங்களும் உனக்கு பிறந்தவங்க தானே, இந்த விஷயம் மட்டும் நம்ம அம்மாக்கு தெரிய வந்துச்சு அவ்வளவுதான் உன்னை உண்டில்லன்னு பண்ணிடுவாங்க, ஏற்கனவே உனக்கு ஒரு பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு கூட என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சு, கூடிய சீக்கிரம் மேரேஜ் ஆக போகுதுங்கிற விஷயம் ஞாபகம் இருக்கா இல்லையாடான்னு கேட்டு அக்கா கத்தவும் ஓவரா அட்வைஸ் பண்றாங்கன்னு சொல்லி டென்ஷன் ஆகிடுற ஹீரோ கோவத்துல காலை கட் பண்ணிடுறான். அதே நேரம் கண்ணாடியை பார்த்து, இதுக்கப்புறம் யாராலையும் நான் ஹீரோயினை லவ் பண்ண போறதையும் அவளை மேரேஜ் பண்ணிக்க போறதையும் தடுக்க முடியாது, 6 வருஷத்துக்கு முன்ன நான் அவளை எந்த அளவுக்கு உண்மையா நேசிச்சேனோ இதுக்கப்புறமுமே அப்படிதான் இருக்க போறேன், அந்த 2 குழந்தைங்களும் எனக்கு பிறக்கலைனாலும் பரவாயில்ல, நான் அவங்களுக்கு ஒரு நல்ல அப்பாவா இருந்து என் ஃபேமிலியை சந்தோஷமா பாத்துப்பேன்னு சபதம் போட்டுட்டு ஹீரோ தான் கம்பெனி சார்பா நடக்கிற ஒரு பெரிய பார்ட்டிக்கு போறான். அதே பார்ட்டிக்கு நம்ம ஹீரோ ஒரு பையனை வேலையை விட்டு தூக்குனால அவன் ஹீரோயினை பழி வாங்குறதுக்காக அவங்க குடிச்ச சரக்குல சம்திங் எதையோ மிக்ஸ் பண்ணிடுறதுனால ரொம்ப போதையாகிடுற அவங்க ஒரு மாதிரி கிறுக்கலாகி ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக ஒரு ரூம்குள்ள போறாங்க. இதை தனக்கு சாதகமா யூஸ் பண்ணிக்கிற அந்த மொல்ல மாதிரி ஹீரோயின் பேரை டேமேஜ் பண்றதுக்காக அவங்க கூட கொஞ்சம் அப்படி இப்படின்னு ஜல்சா பண்ணலான்னு ட்ரை பண்ணும்போது கரெக்டா அங்க வர நம்ம ஹீரோ இவனை கையும் களவுமா பிடிச்சி அடிச்சு விரட்டி அங்கிருந்து துரத்தி விட்டுடுறாரு. ஆனா ரொம்ப போதையில இருக்க நம்ம ஹீரோயின் கண்ட்ரோல் பண்ண முடியாம ஹீரோவை கிஸ் பண்றதுக்காக பக்கத்துல போகும்போது, அப்போ நீ இன்னும் என்ன லவ் பண்ணிட்டு இருக்கியான்னு ஹீரோ கேட்க, எனக்கு தெரியலன்னு ஹீரோயின் சொல்லும் போது பயங்கரமா இடி மின்னல்லாம் அடிக்கவும் ஹீரோயின் ஹீரோ காதை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஆக்சுவலா சின்ன வயசுல நம்ம ஹீரோக்கு மலையப்ப ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடந்திருக்கும். சோ அவனுக்கு இந்த இடி சவுண்ட கேட்டாலே ஒத்துக்காது, ரொம்ப பயந்து போயிடுவான். சோ இன்னை வரைக்கும் நம்ம ஹீரோயின் அதை கரெக்டா ஞாபகம் வச்சுக்கிட்டு தன்னை காப்பாத்துறதுக்காக இப்படி எல்லாம் பண்றாங்கிறத புரிஞ்சுக்கிற நம்ம ஹீரோ, உண்மையை சொல்லு, நீ என் மேல இவ்ளோ பாசமா இருக்க, பட் எதுக்காக 5 வருஷத்துக்கு முன்ன எங்க அம்மா கிட்ட காசை வாங்கிட்டு என்னை விட்டுட்டு பிரேக்கப் பண்ணிட்டு போனேன்னு கேட்க, இல்ல அது ஒரு ரகசியம், சீக்ரெட், யார்கிட்டயுமே நான் சொல்ல மாட்டேன்னு ஹீரோயின் தன்னோட வாயை க்ளோஸ் பண்ணிக்கவும், என்கிட்ட சொல்றதுல என்ன வந்துருச்சு, பிளீஸ் தயவு செஞ்சு சொல்லுன்னு ஹீரோ கேட்டு ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்கும் போது அதிரடியா உள்ள போடுற மீடியாக்காரங்க நம்ம ஹீரோவோட பிஹேவியரை பார்த்து அவனை ரொம்ப தப்பா நினைச்சுக்கிறாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல, இவங்க என் செக்ரட்டரி தான், கொஞ்சம் போதையில இருக்காங்கன்னு சொல்லி ஹீரோ எவ்வளவோ புரிய வைக்க ட்ரை பண்றான். ஆனா அவங்க எல்லாம் கேட்காம, உங்களுக்கு ரீசெண்டா தான் என்கேஜ்மெண்ட் ஆச்சுன்னு கேள்விப்பட்டோம், பட் நீங்க உங்க ஃபியான்சேவை ஏமாத்திட்டு இந்த பொண்ணு கூட ஜல்சா பண்றீங்களான்னு கேட்டு தாறுமாறா கேள்வி கேட்கவும் பதில் சொல்ல திணறி போயிடுற நம்ம ஹீரோ சமாளிக்கிறதுக்காக ஹீரோயினை தூக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறான். ஆனா போதை தெளிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோயின் அவனையே தப்பா நினைச்சுக்கிட்டு அவன் கை கால்லாம் கட்டி போட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. காலையில கண் விழிக்கிற நம்ம ஹீரோ ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த கட்டெல்லாம் அவிழ்த்துட்டு ஹீரோயினுக்கு கால் பண்ணி,
நம்மள பத்தி நியூஸ்ல வந்த விஷயத்துக்காக நானே உன்கிட்ட டைரக்டா சாரி கேட்டுக்கிறேன். நான் எதையுமே இன்டென்ஷனோட பண்ணல, ஆக்சிடென்டலா தான் நடந்தது. அதே நேரம் எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சு, எனக்கு ஃபியான்சே இருக்காங்கிறது உண்மைதான். பட் இந்த கல்யாணத்துல எனக்கு பெருசா விருப்பம் இல்ல. என்னோட அம்மா தான் ஒரு பெரிய பிசினஸ் டீலுக்காக எங்க 2 பேருக்கும் மேரேஜ் பண்ணி வைக்க முடிவு பண்ணாங்க. எப்படி எனக்கு இதுல விருப்பம் இல்லையோ அதே மாதிரி அந்த பொண்ணுக்குமே விருப்பம் இல்ல. ஏன்னா அவ ஒரு பையனை உண்மையா லவ் பண்ணிட்டு இருக்கா. சோ இத ஒரு காரணமா வச்சு எப்படியாவது இந்த கல்யாணத்தை நான் கூடிய சீக்கிரம் கேன்சல் பண்ணிடுறேன். நீ எதுக்காகவும் பயப்படாத. நான் எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் திரும்ப உன்னை விட்டு போக மாட்டேன்னு ஹீரோ எவ்வளவோ சொல்லி பாக்குறான். ஆனா ஹீரோயின் எதையுமே நம்பாம காலை கட் பண்ணிடுறாங்க. என்ன இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லி நம்ம ஹீரோ பயங்கரமான டிப்ரெஷன்ல இருக்கும்போதுதான் அவனோட பிஏ, பாஸ் ஒரு நல்ல செய்தி, நீங்க சந்தேகப்பட்ட மாதிரி அவங்க 2 பேரும் உங்களோட குழந்தைங்க தாங்கிறது டிஎன்ஏ டெஸ்ட்ல ப்ரூவ் ஆயிடுச்சுன்னு சொல்லவும், இதை வச்சு ஹீரோயினை டேக்கிள் பண்றதுக்காக ஹீரோ போய் ஒரு லாயரை மீட் பண்றான். அவங்க இந்த கேஸ் டீடைல் எல்லாம் படிச்சு பார்த்துட்டு, கடந்த 5 வருஷமா ஹீரோயின் தான் ஒரு சிங்கிள் மதரா இருந்து 2 குழந்தைங்களையுமே பத்திரமா வளர்த்திருக்காங்க. சோ நீங்க இப்படி திடீர்னு வந்து கேக்குறதுனால குழந்தைங்களை வாங்கி உங்ககிட்ட கொடுத்துட முடியாது. அப்படி உங்களுக்கு குழந்தைங்க வேணும்னா உங்க ஒய்ஃப் கிட்ட டைரக்டா பேசி 2 பேரும் ஒன்னா சேர்ந்து குழந்தைங்களை வச்சுக்கிட்டு சந்தோஷமா ஒரு ஃபேமிலி வாழ்க்கையை ரன் பண்ணுங்கன்னு லாயர் சொல்ல, அடடே இது கூட நல்லாதான் இருக்குன்னு சொல்லி நம்ம ஹீரோ தன்னோட பொட்டி படுக்கையெல்லாம் கட்டி எடுத்துக்கிட்டு ஹீரோயின் வீட்டுக்கே டைரக்டா போயிடுறான். பசங்க பார்த்து ஸ்டன் ஆகி போய் நிக்கவும், யார் அதுன்னு ஹீரோயின் கேக்குறாங்க. நான் தான் இவங்க அப்பான்னு சொல்லிக்கிட்டே ஹீரோ வீட்டுக்குள்ள வரவும், ஓ இதான விஷயம், ஏற்கனவே எனக்கு இது தெரியும், அப்பா அப்பான்னு குட்டி பையன் ரொம்ப சந்தோஷப்படுறான். ஆனா ஹீரோயின் இவர் சொல்றது பொய்ன்னு சமாளிக்க ட்ரை பண்றாங்க. நீ தான் போய் சொல்ற, நான் தான் இவங்க அப்பாங்கிற உண்மையா எதுக்காக நீ குழந்தைங்க கிட்டே இருந்து மறைக்கிற? உண்மையை சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு, என்கிட்ட அதுக்கான எல்லா ஆதாரங்களுமே இருக்குன்னு நம்ம ஹீரோ ஸ்ட்ராங்கா பேசவும், குட்டி பையன் இன்னும் குஜால்டி ஆகி ஓடி போய் அவரை ஹக் பண்ணிக்கிறான். நம்ம அம்மா தான் அப்பா ஸ்பேஸ்ல ராக்கெட் கட்டிட்டு இருக்காருன்னு சொன்னாங்கல்ல, அவர் வர வாய்ப்பே இல்லைன்னு குட்டி பாப்பா ஆகியோ பண்ணவும், அம்மா சொன்னது பொய்ங்கிறத நீ எப்பதான் உணர போற? எப்படி ஒருத்தரால ஸ்பேஸுக்கு போய் ராக்கெட் கட்ட முடியும்? இங்க நம்ம பூமியில மட்டும்தான் ராக்கெட்லாம் செய்ய முடியும்னு பையன் சொல்லி புரிய வைக்க எவ்வளவோ ட்ரை பண்றான். பட் குட்டி பாப்பா தான் கொஞ்சம் ரகடான ஆளாச்சே. சோ ஹீரோயினுக்கு பயங்கர சப்போர்ட்டிவா இருக்கா. ஆனா குழந்தைங்க 2 பேரும் இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கத பார்த்து தாங்கிக்க முடியாத நம்ம ஹீரோயின் வேற ஆப்ஷன் இல்லாம உண்மையை சொல்லி ஹீரோவை தனியா உள்ள கூட்டிட்டு வந்து, திடீர்னு இப்படி ஒரு விஷயத்த நீ எல்லாருக்கு முன்னாலையும் சொன்னா யாராலையுமே நம்ப முடியாது. பிகாஸ் நீ ரொம்ப பெரிய கம்பெனியோட சிஇஓ. அப்படி இருக்கும்போது என்ன மாதிரி ஒரு சிங்கிள் மதரை, ஏற்கனவே குழந்தைங்க இருக்க அம்மாவை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா யாருமே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. உன்னை ரொம்ப அசிங்கமா பேசுவாங்க, தப்பு தப்பா போர்ட்ரேட் பண்ணுவாங்க. இதெல்லாம் உனக்கு தேவையா? எதுவாண்டாலும் கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுன்னு ஹீரோயின் சொல்ல, இதுல யோசிக்க என்ன இருக்கு? நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும், உன் கூட சேர்ந்து குழந்தைங்களை பெத்துக்கிட்டு சந்தோஷமா வாழணுங்கிறதுக்காக தான் அப்ப லவ் பண்ணேன். இதுக்கப்புறம் யாரு என்ன சொன்னாலும் அதை நினைச்சு நான் வருத்தப்பட போறது கிடையாது. நீ எனக்கு வேணும், நான் உன்னை திரும்ப மிஸ் பண்ண விரும்பல, தயவு செஞ்சு எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுன்னு கேட்டு ஹீரோ பயங்கரமா கெஞ்சிட்டு இருக்கதை பாத்துடுற குழந்தைங்க 2 பேரும், அம்மா அப்பா தான் இவ்வளவு சொல்றாருல, பிளீஸ்மா நம்ம எல்லாரும் ஒரே ஃபேமிலியா ஒன்னா சேர்ந்து வாழ்வோன்னு கேக்குறதுனால ஹீரோயினுமே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் என்ன, ஒரே ஜாலியோ ஜிம்கானா தான். ஆனா இந்த விஷயத்த வெளியில சொல்ல வேண்டாம், நமக்குள்ளேயே இருக்கட்டும்னு சொல்லி எல்லாரும் முடிவு பண்ணி அவங்க வாழ்க்கைய வாழ ஆரம்பிக்கிறாங்க. பட் நம்ம குட்டி பாப்பா இன்னும் நம்ம ஹீரோக்கு பாடி கார்டு மாதிரி பிஹேவ் பண்ணவும், இப்ப நீ என் பொண்ணாகிட்ட, சோ இதுக்கப்புறம் நீ எனக்கு எந்த கடனும் தர வேண்டான்னு ஹீரோ சொல்ல, என்னதான் எங்க அம்மா உங்களை ஹஸ்பண்டா ஏத்துக்கிட்டாலும் இப்ப வர என்னால உங்களை அப்பாவா ஏத்துக்க முடியல. சோ உங்ககிட்ட வேலை பாக்குற ஒரு எம்ப்ளாயி தானா, என்கிட்ட மத்த எந்த ஃபீலிங்ஸும் எதிர்பார்க்காதீங்கன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறா. அப்போ கரெக்டா அங்க வர நம்ம ஹீரோ வேலையை விட்டு தூக்குன அந்த பையன், சார் தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க சார், எனக்கு இந்த ஊர்ல யாருமே வேலை தர மாட்டேங்கிறாங்க, என் நிலைமை ரொம்ப கஷ்டமா போயிட்டு இருக்கு, பிளீஸ் கருணை காட்டுங்க, இதுக்கப்புறம் அந்த மாதிரியான தப்பு நான் பண்ண மாட்டேன்னு எவ்வளவோ கெஞ்சி பாக்குறான். ஆனா நம்ம ஹீரோ நீ பண்ண தப்புக்கு அனுபவிச்சுதான் ஆகணும்னு ஸ்ட்ரிக்டா சொல்றாரு. சிஇஓ சாரோட நேரத்தை வேஸ்ட் பண்ணாம இங்க இருந்து கிளம்புன்னு சொல்ல, இந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நீ மட்டும் தான், நீ மட்டும் ஆபீஸ்க்கு வரலனா இந்நேரத்துக்கு நான் தான் ஹீரோவோட செக்ரட்டரி ஆகியிருப்பேன். இத்தனை வருஷமா இந்த கம்பெனிக்கு ரொம்ப விசுவாசமா இருந்த என்ன நீ முன்னேற விடாம என் வாய்ப்பை தட்டி பறிச்சிட்டேன்னு சொல்லி ஹீரோயினை திட்டவும், வழக்கம் போல நம்ம ஹீரோ அவன் அங்க இருந்து அடிச்சு விரட்டி விட்டுறாரு. தென் நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட பயங்கரமா கொஞ்சம் கொலாவுனதுக்கு அப்புறம், நான் இந்த கம்பெனிக்கு வேலைக்கு சேர்ந்த ஒரே ஒரு காரணம் டாக்டர் மிராக்கல்ங்கிற ரொம்பவே திறமையான டாக்டர் உங்க கம்பெனியோட மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்ல தான் ஒர்க் பண்றாருன்னு நான் கேள்விப்பட்டேன், அவரோட உதவி எனக்கு ரொம்ப முக்கியமா தேவைப்படுது, அதனாலதான் சொல்லவும், ஏன்னு ஹீரோ கேட்கும் போது, பிகாஸ் நம்ம பையனுக்கு ரொம்பவே ரேரான ஒரு டிசீஸ் இருக்கு, சோ அவன் பிறந்ததுல இருந்து இன்னைய வரைக்கும் டெய்லி இன்ஜெக்ஷன் போட்டுட்டு இருக்கேன், இதனால ஃபியூச்சர்ல அவனுக்கு நிறையவே பாதிப்புகள் ஏற்படும், அதை நாம தடுக்கணும்னா டாக்டர் மிராக்கல் அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தா மட்டும்தான் முடியும். எங்க அக்கா தான் என் கம்பெனியோட மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கான லீடர், சோ நான் அவங்கள காண்டாக்ட் பண்ணி டாக்டர் மிராக்கலோட நம்பரை வாங்கி பேசலான்னு ஹீரோ ஆறுதல் சொல்றாரு.
அப்படி இருக்கும்போது அங்க வேலை பார்க்குற ஒரு எம்ப்ளாயி பொண்ணு வந்து இன்னும் கொஞ்ச நாளையில இந்த கம்பெனி சார்பா நடக்க போற ஒரு பெரிய பார்ட்டிக்கான ஷெட்யூலை கொடுக்கவும் நம்ம ஹீரோ பார்த்துட்டு ஹீரோயின் கிட்ட கொடுத்து செக் பண்ண சொல்றாரு. ஹீரோயினுமே பார்த்துட்டு இதுல சிஇஓ சாருக்கு அலர்ஜியான ஃபுட்ஸ் எல்லாம் நிறையவே இருக்கு, சோ உடனே எல்லாத்தையும் கேன்சல் பண்ணி வேற ஏதாவது ஃபுட்டை ரீப்ளேஸ் பண்ணுங்கன்னு சொல்லவும், இந்த ஃபுட்டெல்லாம் நம்ம ஹீரோக்கு வேணா ஒத்துக்காம இருக்கலாம், பட் வர கெஸ்ட்டுக்கு ஃபேவரட்டான ஃபுட்டா இருந்தா என்ன பண்ண முடியும், சோ நம்ம ஹீரோ வேணா வரப்போற கெஸ்ட்டுக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோம்னு அந்த பொண்ணு சொல்ல, அது எப்படி ஒருவேளை வர கெஸ்ட் நம்ம ஹீரோக்கு அலர்ஜியான ஃபுட்டை சர்வ் பண்ணி சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு ஃபோர்ஸ் பண்ணா எப்படி நம்ம ஹீரோவால அவாய்ட் பண்ண முடியும்? வேற வழி இல்லாம சாப்பிட்டாள்னா அப்புறம் ஹீரோவோட உடல்நிலை பாதிக்கப்படும், இதனால நம்ம கம்பெனிக்கு தான் தேவையில்லாத பிரச்சனை, சோ ரிஸ்க் எதுவும் எடுக்க வேண்டாம், நான் சொல்ற மெனுவே ஃபாலோ பண்ணுங்கன்னு ஹீரோயின் சொல்ல ஹீரோவுமே பயங்கரமா பாராட்டுறாரு. டென்ஷன் ஆகிடுற அந்த பொண்ணு வந்த கொஞ்ச நாள்லயே ஹீரோயின் நல்ல பேர் வாங்கிட்டாங்கிறத தாங்கிக்க முடியாம அவங்கள பழி வாங்குறதுக்காக ஹீரோயின் ரெஸ்ட் ரூமுக்கு போயிருக்கும் போது வெளியில டோரை லாக் பண்ணிடுறா. பாவம் நம்ம ஹீரோயின் கதவை தட்டி பார்த்து ப்ளீஸ் யாராவது என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு எவ்வளவோ கெஞ்சி உதவி கேக்குறாங்க, பட் யாருமே வர மாதிரி தெரியல. இதுக்கப்புறம் வெயிட் பண்ணிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு பயங்கரமா ரிஸ்க் எடுத்து டாய்லெட் மேல ஏறி டோருக்கு மேல இருக்கிற ஸ்பேஸ் வழியா எகிரி குதிச்சு வெளியில வந்துடலான்னு ட்ரை பண்ணும்போது அவங்க ட்ரெஸ் கிழிஞ்சு போயிடுது. இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி வெளியில வந்துடுறாங்க. அதே நேரம் ஆபீஸ்க்குள்ள நம்ம ஹீரோயின் இல்லங்கிறத புரிஞ்சுக்கிற நம்ம ஹீரோ அவங்கள தேடும் போதுதான் இப்படி ஒரு சம்பவத்தை பாத்துறான். என்னதான் ஹீரோயினை பாக்குறச்ச பாவமா இருந்தாலும் கிழிஞ்சிருக்க ட்ரெஸ் பார்த்து ஹீரோ கலாய்ச்சி சிரிக்கவும், நீயுமே என்ன வம்பளுக்குறீல, யாருன்னே தெரியல, என்ன இந்த ரூம்குள்ள வச்சு லாக் பண்ணிட்டு போயிட்டாங்க, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமான்னு சொல்லி கதறி கதறி அழவும், நீ அழுவும் போது கூட பார்க்க ரொம்ப கியூட்டா இருக்க, சரி என் கூட வான்னு சொல்லி நம்ம ஹீரோ ரொம்ப ஃபேமஸான ரொம்ப பெரிய பிராண்டட் பொட்டிக்கு கூட்டிட்டு போறான். பட் அப்போ ஒரு முக்கியமான கால் வரவும், ஓகே பேபி உனக்கு தேவையானதை பர்ச்சேஸ் பண்ணு, நான் வந்து பில் போட்டுறேன்னு சொல்லி ஹீரோ அங்க இருந்து கிளம்பினதுக்கு அப்புறம் ஹீரோயின் மட்டும் தனியா அந்த பொட்டிக்குள்ள போறாங்க. பட் ஹீரோயினோட ட்ரெஸ் பார்க்க நல்லா இல்லங்கிறதுனால அங்க வேலை பார்க்குற ஒரு பொண்ணு, யாரு நீங்க, இங்க கூட்டி பெருக்கிறதுக்காக வந்தீங்களா, எங்க கிட்ட எந்த வேகன்சியுமே இல்லைன்னு சொல்ல டென்ஷன் ஆகிடுற நம்ம ஹீரோயின், நான் இங்க வந்திருக்க ஒரு கஸ்டமர், சோ கஸ்டமர் கிட்ட எப்படி பேசணுங்கிறத கத்துக்கோங்கன்னு சொல்லி கத்திட்டு இருக்கும் போது அதே பொட்டிக்கு வந்திருக்க நம்ம ஹீரோவோட அக்கா பாத்துடுறாங்க. அப்போ அங்க வேலை பாக்குற பொண்ணு நம்ம ஹீரோயினை பயங்கரமா அவமானப்படுத்தி, உன்கிட்ட எல்லாம் இங்க இருக்க துணியை வாங்க காசு இருக்காது, யாரை ஏமாத்த பாக்குற, ஒழுங்கா இங்க இருந்து வெளியில போன்னு சொல்லவும் டென்ஷன் ஆகிடுற நம்ம ஹீரோயின் உடனே உங்க மேனேஜரை கூப்பிடுன்னு சொல்லி பிரச்சனை பண்ணவும் அந்த ஆளுமே வராரு. ஒண்ணுல இன்னைக்கு காலையில இந்த ஷோரூம்ல இருந்த ரொம்பவே எக்ஸ்பென்சிவான ஒரு மோதிரம் தொலைஞ்சு போச்சு, சோ நீங்க தான் அதை எடுத்து வச்சிருப்பீங்கன்னு இங்க சேல்ஸ் கேர்ள் சந்தேகப்படுறாங்க போல, அதான் உங்களை பிளேம் பண்ணிட்டு இருக்காங்க, சோ நீங்க உங்க ஹேண்ட்பேக் ஓபன் பண்ணி காட்டுங்கன்னு மேனேஜர் சொல்ல கடுப்பாகிடுற நம்ம ஹீரோயின், ஒரு கஸ்டமர் கிட்ட இப்படிதான் பேசுறீங்களான்னு கேட்டு கத்தவும், உங்க மேல எந்த தப்பும் இல்லனா அந்த மோதிரத்தை நீங்க திருடலனா தைரியமா உங்க ஹேண்ட்பேக் ஓபன் பண்ணி காட்டுங்க, எதுக்காக தயங்குறீங்கன்னு லாக் போடுறான். இது என்னோட ஹேண்ட்பேக், என்னோட பிரைவசி, சோ இதுக்குள்ள எனக்கு தேவைப்படுற ஏதேதோ பொருட்களை நான் வச்சிருப்பேன், அதை எப்படி உங்களுக்கு காட்ட முடியும்னு ஹீரோயின் ரொம்ப கருத்தா பேசுறாங்க. இவ்வளவு நேரம் நீ அந்த மோதிரத்தை திருடி இருப்பியோன்னு எனக்கு சந்தேகம் மட்டும்தான் இருந்தது, பட் எப்ப நீ பைக்கிலேயே பேசினியோ அப்பயே நீ தான் இந்த குற்றத்தை பண்ணிருப்பங்கிறத நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன், சோ நீ உன் ஹேண்ட்பேக்கை மட்டும் இல்ல நீ போட்டிருக்க ட்ரெஸ்ஸையுமே கழட்டி காட்டு, நீ தான் அந்த மோதிரத்தை திருடி இருப்பன்னு சொல்லி அந்த மேனேஜர் ஹீரோயின் மேல பழி போடுறது மட்டும் இல்லாம அவங்கள செக் பண்றதுக்காக செக்யூரிட்டி கார்டையுமே கூப்பிட்டு விட்டுறான். பாவம் நம்ம ஹீரோயின் எப்படி இது சமாளிக்க போறோம்னு தெரியாம பயந்துட்டு இருக்கும் போது சூப்பரா என்ட்ரி கொடுக்குற நம்ம ஹீரோவோட அக்கா, ஒருத்தரோட தோற்றத்தை வச்சு அவங்க பணக்காரங்களா ஏழைங்களா நல்லவங்களா கெட்டவங்களாங்கிறத கண்டுபிடிக்கிற திறன் யாருக்குமே கிடையாது. நல்லா ட்ரெஸ் பண்ணிருக்கவங்க எல்லாருமே பணக்காரங்க இல்ல, அசிங்கமா ட்ரெஸ் பண்ணிருக்கவங்க எல்லாருமே ஏழைங்க இல்ல. ஃபர்ஸ்ட் நீங்க ரெண்டு பேரும் கஸ்டமர்ஸ் கிட்ட எப்படி நடந்துக்கணுங்கிற அந்த பண்பை கத்துக்கங்க. நானும் ரொம்ப நேரமா பாத்துட்டு இருக்கேன், அந்த பொண்ணை எப்படி எல்லாம் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க, அவ யாருன்னு தெரியுமா, என் தம்பிய கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு, நான் யாருன்னு தெரியுமா, கியூடன் கம்பெனியோட ஒன் ஆஃப் த சிஇஓ, என் வீட்டுக்கு வரப்போற மருமகளையே நீங்க இப்படி எல்லாம் பண்ணிட்டீங்களே, என்னால இதை ஏத்துக்க முடியாது, இப்ப பாருங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோவோட அக்கா அங்க இருக்கிற நிறைய பொருட்களை அடிச்சு உடைச்சி அப்புறம் ட்ரெஸ் எல்லாம் தூக்கி போட்டு மிதின்னு மிதிக்கும் போதுதான் நம்ம ஹீரோ வரான். ஹீரோயினுமே நடந்த எல்லாத்தையுமே சொல்றாங்க. கேட்க ஆள் இல்ல நினைச்சிட்டு இருக்கீங்களான்னு சொல்லி ஹீரோ பயங்கரமா சண்டை போடுறான். சார் தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க, எனக்கும் இந்த பிரச்சனைக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, இதோ இந்த சேல்ஸ் கேர்ள் தான் உங்க ஃபியான்சே கிட்ட தப்பா நடந்துக்கிட்டான்னு சொல்ல மேலிடத்துல சொல்லி அந்த பொண்ணை வேலையை விட்டு தூக்கிடுறான். அப்புறம் இந்த மேனேஜரை பார்த்து, நீ என் ஃபியான்சியோட ட்ரெஸ்ஸை கழட்டி செக் பண்ணணும்னு சொன்னியாமே, இப்ப அதே மாதிரி நான் உனக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கவான்னு கேட்டு அங்க இருக்கிற ஒரு கேர்ள்ஸ் போடுற ட்ரெஸ் எடுத்து கொடுத்து, இப்ப எல்லாருக்கு முன்னாலையும் பப்ளிக்கா இங்கேயே நீ உன் ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அப்படியே அழகா ஒரு கேட் வாக் பண்ணிவான்னு சொல்ல, சார் ப்ளீஸ் சார் மன்னிச்சிருங்க சார் எல்லாரும் பாக்குறாங்கன்னு கெஞ்சுறான். நீ இந்த பொட்டிக்ல கண்டினியூஸா வேலை பார்க்கணும்னா ஒழுங்கா நான் சொல்ற மாதிரி கேட்டு நடந்துக்கோ, இல்ல அடுத்த வேலை சாப்பாட்டுக்கே நீ கஷ்டப்படுற மாதிரி ஆகிரும்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து கிளம்பிடுறான். அப்புறம் என்ன, உன்னால நான் கேட்டேன் என்னால நீ கேட்டேன்னு சொல்லி இது ரெண்டும் அடிச்சுக்கிட்டு உருளுதுங்க.
இந்த எபிசோட்கான ஓபனிங் சீன்ல 6 வருஷத்துக்கு அப்புறம் தன்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டான ஹீரோயின் 2 அழகான குழந்தைங்களை பார்த்த சந்தோஷத்துல நம்ம ஹீரோ எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரு ஃபேமிலியா வாழணும்னு ஆசைப்பட்டு தன்னோட அம்மா அரேஞ்ச் பண்ணி வச்சிருந்த அந்த மேரேஜை கேன்சல் பண்றதுக்காக ஃபியான்சேவை மீட் பண்ண போறான். பட் அந்த பொண்ணு தான் எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு கூட பிரேக்கப் பண்ணிருப்பா போல. சோ ஹீரோ கிட்ட பயங்கரமா கொஞ்சம் குழாவி வளைஞ்சு பேசுறத பார்த்து செம்ம காண்டாகிடுற நம்ம ஹீரோயின் தன்னை ஹீரோவோட செக்ரட்டரின்னு சொல்லி இன்ட்ரோ பண்ணிக்கிறாங்க. இவர் ரொம்ப பொசிட்டிவா இருக்காங்கிறத புரிஞ்சுக்கிற நம்ம ஹீரோ, இவங்க என் செக்ரட்டரி மட்டும் இல்ல, என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட், நாங்க 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்க போறோம். நீயுமே வேற ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருக்கதா சொன்னீல, சோ நீ ஆசைப்பட்ட மாதிரி அவனையே மேரேஜ் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழு. நம்ம 2 பேரோட சந்தோஷத்துக்காகவும் தான் நான் இந்த மேரேஜை கால் ஆஃப் பண்ண போறேன். இதுக்கப்புறம் நீ எதை நினைச்சுமே வருத்தப்பட தேவையில்லைன்னு சொல்ல அந்த பொண்ணுக்கு பக்கோன்னு ஆகிடுது. அதுக்கு மேல அவங்க அப்பா, இது என்ன சின்ன பசங்க விளையாட்டா, நீங்க இஷ்டப்படும் போது என்கேஜ்மெண்ட் பண்ணி வச்சுட்டு அப்புறம் தேவையில்லாதப்போ மேரேஜை கட் பண்றதுங்கிறது என்னாலலாம் இதை ஒத்துக்க முடியாது. சொன்னபடி சொன்ன தேதியில இந்த மேரேஜ் நடந்தே ஆகணும்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்றாரு. என்னதான் இவரை சமாளிக்கிறதுங்கிறது ரொம்பவே டஃப்பான விஷயமா இருந்தாலும் நான் முடிஞ்ச வரை சமாளிக்கிறேன்னு சொல்லி நம்ம ஹீரோவோட தனியா கூட்டிட்டு போய் பேச ஆரம்பிக்கிறாரு. பட் அதுக்கு முன்ன அவர் தன்னோட பொண்ணு கிட்ட, நீ ஹீரோவை மேரேஜ் பண்ணிக்கிட்டா மட்டும்தான் நம்மளோட கம்பெனிக்கு நிறையவே ப்ராஜெக்ட் எல்லாம் கிடைக்கும், அது மூலமா நம்ம நிறைய காசு சம்பாதிக்கலாம். ஒருவேளை ஹீரோனால கவர் பண்ண முடியலனா, உஷார் பண்ண முடியலனா, நான் அடுத்த வாரிசா என்னோட இன்னொரு பொண்ணை அனௌன்ஸ் பண்ணிடுவேன்னு சொல்ல, உங்களுக்கு இல்லீகலா பிறந்த பொண்ணு நான் இந்த கம்பெனியோட வாரிசாக்க விட மாட்டேன்னு சொல்லி இவளுமே ஹீரோவை கவர் பண்றதுக்காக யோசிக்க ஆரம்பிக்கிறா. அப்ப ஹீரோயின் மரியாதைக்காக வாங்கிட்டு வந்த ஸ்வீட்டை கொடுத்து, கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்க, நிஜமாவே ரொம்ப டேஸ்டா இருக்கும்னு சொல்ல, இதெல்லாம் சாப்பிட நான் ஒன்னும் உன்ன மாதிரி சீப்பான பர்சன் இல்ல. இப்ப நான் ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டா என் அப்பா எனக்காக ஃபாரின்ல இருந்து இம்போர்ட் பண்ணி தருவாரு. இப்ப நீங்க எடுத்துட்டு வந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் என் வீட்டு டைனிங் டேபிள்ல இருக்க கூட அருகதை இல்லாதது, ஒழுங்கா போய் தூக்கி போட்டுடுவான்னு ஃபியான்சே கத்தவும், என்ன இவ சரியான ராங்கி பிடிச்சவளா இருப்பா போலன்னு முனவிக்கிட்டே ஹீரோயின் குப்பை தொட்டியில போடும்போது கரெக்டா அங்க நம்ம ஹீரோ வந்துடவும், என்னமோ நம்ம ஹீரோயின் தன்னை புள்ளி பண்ண மாதிரி ஹீரோ கிட்ட ஹீரோயினை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறா. ஆனா நம்ம ஹீரோக்கு எல்லார பத்தியுமே நல்லா தெரியும்ல. சோ ஹீரோயின் கிட்ட என்ன நடந்துச்சுன்னு கேட்கும்போது அவங்களுமே எல்லா விஷயங்களையும் சொல்றாங்க. நீ ரொம்ப நல்ல பொண்ணுன்னு நினைச்சிட்டு இருந்த, பட் இவ்ளோ ஃப்ராடு வேலை பாப்பங்கிறது எனக்கு இப்பதான் புரியுது. உனக்கு என்னதான் பிரச்சனை, அதான் நீ வேற ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருக்கதா சொன்னீல, அப்புறம் எதுக்காக ஹீரோயினை தப்பான பேரை சொல்லி மாட்டி விட பாக்குற? இதுக்கு முன்னவாச்சும் உன் மேல எனக்கு கொஞ்சம் இறக்கம் இருந்துச்சு, இதுக்கப்புறம் அதுவுமே இருக்காது. உன்ன மாதிரி ஹீரோயின் ஒன்னும் திடீர்னு என் வாழ்க்கைக்குள்ள வந்தவ இல்ல. 6 வருஷத்துக்கு முன்னால இருந்தே நாங்க 2 பேருமே லவ் பண்ணிட்டு இருந்தோம். சோ நீ சொல்ற எல்லாத்தையுமே நம்பி நான் ஹீரோயினை தப்பா நினைக்க மாட்டேன். இதுக்கப்புறமாவது இந்த மாதிரி கிருத்துருவாளை பார்த்து குடும்பத்தை பிரிக்காம உன் வாழ்க்கையை நீ கரெக்டா வாழ்றதுக்கான முயற்சியை பண்ணுன்னு சொல்லி ஹீரோயின் அங்கே இருந்து கூட்டிட்டு போயிடுறான். வீட்டுக்கு வந்ததும் குழந்தைங்க 2 பேரும், அம்மா வந்துட்டீங்களா, நாங்க உங்களை ரொம்ப மிஸ் பண்ணோம்னு சொல்லி ஹக் பண்ணவும், அப்ப நீங்க என்ன மிஸ் பண்ணலையான்னு ஹீரோ கேட்க, உங்களையும் தான் நான் ரொம்ப மிஸ் பண்ணேன்னு சொல்லி குட்டி பையன் ஹக் பண்ணிக்கிறான். பட் குட்டி பாப்பா அப்படியே நிக்கவும் ஹீரோ அவளை அல்லேக்கா தூக்கி, அப்பா செம்ம வெயிட்டா இருக்கியே, கொஞ்சமாவது வெயிட்ட குறை, அப்பதான் பார்க்க அழகா இருப்பேன்னு சொல்ல, நான் ஒன்னும் அவ்வளோ குண்டா இல்ல, நீங்க தான் என்ன தூக்க முடியாம ரொம்ப வீக்கா இருக்கீங்க. உங்களுக்கு லியாங் அங்கிள் தெரியுமா, எங்க அம்மாவோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, அவர் ஒரு டாக்டர். சின்ன வயசுல இருந்தே எங்க அண்ணனுக்கு அவர் தான் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காரு. அவர் ஒரே நேரத்துல என்னையும் எங்க அண்ணனையும் 2 கையில வச்சுக்கிட்டு ரொம்ப வேகமா சுத்துவாரு. பட் உங்களால அதெல்லாம் முடியாதுலன்னு சொல்லி குட்டி பாப்பா கலாய்க்கவும், அப்போ நீ இன்னும் அந்த லியாங் கிட்ட பேசிட்டு தான் இருக்கியா, இன்னும் எதெல்லாம் என்கிட்ட இருந்து நீ மறைக்கிறேன்னு ஹீரோ கேட்க, ஐயோ வசமா மாட்டிக்கிட்டோன்னு சொல்லி ஹீரோயின் சமாளிக்கிறதுக்காக உங்க அக்கா கிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசிட்டு வரேன்னு சொல்லி ஓடிடுறா. ஆக்சுவலா டாக்டர் லியாங்குங்கிற அந்த பர்சன் நம்ம ஹீரோயினோட சின்ன வயசு ஃப்ரெண்டு. பட் நம்ம ஹீரோக்கு அவனை பார்த்தாலே சுத்தமா பிடிக்காது, அதனாலதான் இப்ப ஹீரோயினை முறைக்கிறான். தென் ஹீரோயின் ஹீரோவோட அக்கா கிட்ட, நான் உடனே டாக்டர் மிராக்களை மீட் பண்ணி ஆகணும், பிகாஸ் எங்க பையனுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மியா இருக்கு, அதனால அடிக்கடி உடம்பு சரியில்லாம போயிடுது. நான் விசாரிச்சு பார்த்த வரை இந்த ஏரியாலேயே அவர் தான் ரொம்ப திறமையான டாக்டராமா. சோ நீங்க தான் எப்படியாவது எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி தரணும்னு சொல்ல, நீ தேவையில்லாம கவலைப்படாதமா, நான் இப்பதான் பையனோட பல்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்த்தேன், அவனுக்கு பயப்படுற அளவுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லைன்னு அக்கா சொன்னதுக்கு அப்புறம் தான் இத்தனை நாளா நம்ம ஹீரோயின் தேடிட்டு இருந்த அந்த டாக்டர் மிராக்கல் வேற யாரும் இல்ல, ஹீரோவோட அக்காங்கிற விஷயம் ஹீரோயினுக்கு புரிய வருது. தயவு செஞ்சு இந்த உண்மையை யார்கிட்டயும் சொல்லிடாதமா, அப்புறம் இப்ப இருக்கிற மாதிரி என்னால ரொம்ப ஃப்ரீடமா வெளியில சுத்த முடியாது. என்னோட திறமை மத்தவங்களுக்கும் பயன்படணும், ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும், அதே நேரம் எனக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் என் அடையாளத்தை வெளியில ரிவீல் பண்ணாம இருக்கேன்னு அக்கா சொல்றாங்க. அப்போ கரெக்டா அங்க ஃபியான்சே வரவும், உங்க குடும்ப பிரச்சனைய நீங்க 3 பேருமே பேசி தீர்த்துக்கிட்டு ஒரு நல்ல முடிவா எடுங்கன்னு சொல்லி அக்கா 2 குழந்தைங்களையும் கூட்டிட்டு அங்கே இருந்து கிளம்பிடுறாங்க. நான் தான் என் முடிவு என்னங்கறத தெளிவா சொல்லிட்டேன்ல, அப்புறம் எதுக்காக திரும்ப வந்துட்டு இருக்கேன்னு ஹீரோ கேட்க, என்னால இதெல்லாம் ஏத்துக்க முடியாது, அப்புறம் எதுக்காக அன்னைக்கு நீங்க என் கூட டேட்டிங்க்கு வந்தீங்கன்னு அந்த பொண்ணு கேட்கவும் ஹீரோயின் டென்ஷன் ஆகி, எது டேட்டிங்லாம் போயிட்டு வந்தீங்களான்னு கேட்க,
அது வந்துன்னு ஹீரோ திருதிருன்னு முழிக்கவும், என் மேல பாசமா இருந்ததுனால தானே நான் கூப்பிட்டதுமே என் கூட டேட்டிங்க்கு வந்தீங்க, அப்புறம் எதுக்காக இந்த லேடிக்கு முன்ன நீங்க பயந்துட்டு இருக்கீங்கன்னு அந்த பொண்ணு கேக்குறா. என்னமோ எனக்கு இந்த மேரேஜ்ல விருப்பமே இல்ல, கூடிய சீக்கிரம் நான் இந்த கல்யாணத்தையே கேன்சல் பண்ணுவேன் அது இதுன்னு பேசினேன், இப்ப என்னடா இதுன்னு ஹீரோயின் திட்டுறாங்க. உனக்கு என் மேல நம்பிக்கை இருக்கா இல்லையான்னு ஹீரோ கேக்கும்போது, சும்மா வளவலன்னு பேசிட்டு இருக்காதீங்க, என் குழந்தைக்கு ஒரு பதில் சொல்லுங்கன்னு அந்த பொண்ணு கேட்கவும், என்ன உங்க 2 பேருக்கும் குழந்தைங்க இருக்கா? நல்லவ மாதிரி நடிச்சு என்னை ஏமாத்த பாக்குறியா? இதுக்கப்புறம் உன்னை நான் மன்னிக்கவே மாட்டேன்னு சொல்லி ஹீரோயின் கோவப்பட்டு அங்கே இருந்து கிளம்பிடுறாங்க. போனா போது பாவம்னு உனக்கு உதவி பண்ணா கடைசியில என் வாழ்க்கையிலேயே நீ வெடி வைக்க பாக்குறியா? இதுக்கப்புறம் என் மூஞ்சில முழிக்காதன்னு திட்டிட்டு ஹீரோயினை மீட் பண்ணி நல்லா பெரிய பொக்கேவா வாங்கி கொடுத்து ஐஸ் வைக்க பாக்குறான். ஆனா ஹீரோயின் கோவத்துல இருக்கிறதுனால நீ என்ன சொன்னாலுமே நான் கேட்க போறது இல்லைன்னு சொல்ல, எங்க 2 பேரோட என்கேஜ்மெண்ட்டை பத்தி சொல்லணும்னா எங்க கம்பெனிக்கு நடுவுல சைன் பண்ண ஒரு டீல் மாதிரி தான். சோ வேற வழி இல்லாம தான் நாங்க ஒத்துக்கிட்டோம். அதே நேரம் எங்க எதிரி ஒருத்தன் என்ன பழி வாங்குறதுக்காக என் ஃபியான்சேவை கடத்தி தூக்கிட்டு போய் ரேப் பண்ணிட்டான். அதனால அவ பிரெக்னன்ட்டுமே ஆயிட்டா. பட் அவர் ரொம்ப பயந்து போயிருந்ததுனால அங்க நடந்த எந்த சம்பவங்களுமே அவளுக்கு ஞாபகம் இல்ல. சோ தன்னோட குழந்தைக்கு காரணம் யாருன்னு கேட்டப்ப நான் வேற வழி இல்லாம நான் தான் குழந்தையோட அப்பான்னு ஒத்துக்கிட்டேன். பட் அந்த குழந்தைக்கு அப்பா நான் இல்லங்கிறதுக்கான ஆதாரம் டீட்டெயிலா என்கிட்ட இருக்கு. அதே நேரம் என் ஃபியான்சே மென்டலி ரொம்ப வீக் ஆயிட்டா, சிக் ஆயிட்டா. சோ அதை கியூர் பண்றதுக்காக டேப்லெட் சாப்பிட்டதுனால வயிற்றுக்குள்ள இருந்த குழந்தை அபார்ஷன் ஆகிடுச்சு. சோ அந்த குழந்தைய தான் அவ என்னோட குழந்தைன்னு மீன் பண்ணா. மத்தபடி நீ நினைக்கிற மாதிரி நான் எந்த தப்புமே பண்ணல. உன்னை தவிர வேற எந்த பொண்ணையுமே நான் ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டேன். நீ நம்ம 2 குழந்தைங்க, அவங்க மட்டும் தான் என்னோட வாழ்க்கை. சோ ப்ளீஸ் என்ன தப்பா நினைச்சுக்காதன்னு ஹீரோ கெஞ்சவும் ஹீரோயினுமே புரிஞ்சுக்கிறாங்க. தென் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் யாரோ ஒருத்தர் கால் பண்ணி, உன் ஃபியான்சேவை நான் கடத்தி வச்சிருக்கேன், நீ இந்த இடத்துக்கு இவ்ளோ பணத்தை எடுத்துட்டு வந்து கொடுத்தா மட்டும்தான் அவளை நான் ஃப்ரீயா விடுவேன்னு சொல்ல, ஹீரோயின் கிட்ட விஷயத்த சொல்லிட்டு கிளம்புறான். பட் ஹீரோயின் கஷ்டமோ நஷ்டமோ எதுவா இருந்தாலும் நம்ம 2 பேருமே சேர்ந்தே ஃபேஸ் பண்ணலான்னு சொல்லி அவன் கூட போறாங்க. ஈவன் அவங்களுமே காசை வாங்கிட்டு ஃபியான்சேவை விட்டுடுறாங்க. பாவம் நடக்க முடியாம ரொம்ப கஷ்டப்படுறத பார்த்து தாங்கிக்க முடியாத நம்ம ஹீரோ தூக்கும் போது அவ நம்ம ஹீரோயினை பார்த்து வில்லத்தனமா ஒரு சிரிப்பு சிரிக்கவும், ஹீரோயினுக்கு இங்க என்ன நடக்குதுங்கிறது லைட்டா புரியுது. ஆனா என்ன, ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவ ரொம்பவே சிக்கா இருக்கிற மாதிரி நடிக்கிறா. பத்தாததுக்கு நம்ம ஹீரோ கிட்ட ப்ளீஸ் என்னை விட்டுட்டு எங்கேயும் போயிடாதீங்க, எனக்கு சுத்தி இருக்கிற எல்லாரையுமே பார்த்தா பயமா இருக்குன்னு சொல்லவும், நம்மளுமே 4 நாள் ஆபீஸ்க்கு லீவை போட்டு அவ பக்கத்திலேயே உட்கார்ந்துருக்கான். அதே நேரம் ஃபியான்சேவோட அப்பா அவளை பாத்துக்கிறதுக்காக தங்கச்சி அனுப்பி வச்சிருக்காரு. அவங்க வேற யாரும் இல்ல, ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ஃப்ரெண்டு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்கல்ல அவங்க தான். பட் அவங்க செகண்ட் சேனலோட பொண்ணுங்கிறதுனால இந்த ஃபியான்சேக்கு தன்னோட தங்கச்சியை சுத்தமா பிடிக்காது. பட் ஹீரோயின் ஃப்ரெண்டுக்கு ஃபியான்சேவை பத்தி நல்லாவே தெரியும். பிகாஸ் அவ ரொம்பவே கெட்ட எண்ணம் பிடிச்சவங்கிறதுனால நம்ம ஹீரோயினை தனியா கூப்பிட்டு எனக்கு என்னமோ சரிப்பட்டு வருங்கிற மாதிரி தோணல. என்னோட அம்மாவும் அப்பாவும் லவ் பண்ணிட்டு இருந்தப்போ இவளோட அம்மா எங்க அப்பாவை உஷார் பண்றதுக்காக ஏதேதோ ட்ரிக் பண்ணி தான் எங்க அம்மாவை ஏமாத்தினாங்க. சோ இவளும் அதே மாதிரி உன்னோட வாழ்க்கையில கியர் மாத்திருவா போல, சோ எதுக்கும் நீ உஷாரா இருந்துக்கோன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு போயிடுறா. ஆல்ரெடி நம்ம ஹீரோயினுக்கு இவ மேல சந்தேகம் இருக்கிறதுனால உடனே போலீஸ்க்கு கால் பண்ணி இவளை ரேப் பண்ணாங்கல்ல அந்த கேஸ பத்தி விசாரிக்கும் போதுதான் சம்பவம் நடந்த 2-3 நாள்லயே அந்த 2 கல்பிரிட்டுக்கும் ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணப்பட்டிருக்காங்கிற உண்மை தெரிய வருது. தென் நம்ம ஹீரோயின் தனக்கு தெரிஞ்ச ஒரு போலீஸ் ஆபீசரை வச்சு அவங்க 2 பேரையும் விசாரிக்கும் போதுதான் பயங்கரமான பண கஷ்டத்துல இருந்த அவங்களுக்கு நிறையவே காசு கொடுத்து இந்த ஃபியான்சே தான் ஒரு பிளான போட்டு கொடுத்திருக்கா. அதை கேட்டுதான் அவங்க 2 பேருமே காசுக்கு ஆசைப்பட்டு இவளை கடத்திருக்காங்க. மத்தபடி இவ சொன்ன மாதிரி யாரும் இவளை ரேப் பண்ணல, இவ பிரெக்னன்ட் ஆகவுமே ஆவல, சும்மா நம்ம ஹீரோவை ஏமாத்துறதுக்காக தான் அப்படி ஒரு ஸ்கெட்ச் போட்டிருக்கா. இது தெரியாம நம்ம ஹீரோ முட்டா பயலுமே அவளை நம்பிட்டு இருக்கா இல்லையா. சோ ப்ரூவ் பண்றதுக்காக நம்ம ஹீரோயின் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகியிருக்க ஃபியான்சேவை விசாரிக்க வர மாதிரி வரவும் அவ சுயரூபத்தை காட்டி எப்படி ஹீரோவை கொஞ்சம் கொஞ்சமா உன்கிட்ட இருந்து பிரிக்க ஆரம்பிச்சிட்டேன் பாத்தியா, நீ எல்லாம் ஹீரோ மேல ஆசைப்படலாமா, நானுமே உன்னை பத்தி விசாரிச்சு பார்த்தேன், ஏதோ ஒரு மீனவ கிராமத்தை சேர்ந்த பொண்ணாமே நீ ஹீரோவோட உயிரை ஒரு பெரிய ஆக்சிடென்ட்ல இருந்து காப்பாத்தினதுனாலதான் அவன் உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சானாமே. உயிரை காப்பாத்துன ஓகே, அதுக்கு காம்பன்சேஷனா கொஞ்சம் காசை வாங்கிட்டு ஓடாம அவனையே நீ ஆட்டைய போட பாக்குறியா? என்னைக்குமே நமக்கு அதிகமா இருக்கிற பொருள் மேல நாம ஆசைப்படக்கூடாது. சோ உனக்கும் உன்னோட குழந்தைங்களுக்கும் எவ்வளவு காசு வேணும்னு என்கிட்ட கேளு, நான் தாராளமா அள்ளி தரேன். மத்தபடி ஹீரோ திரும்ப நீ மீட் பண்ண கூடாது, அவன் கிட்ட பேசக்கூடாது, அவன் கண்டுபிடிக்க முடியாத தூரத்துக்கு வேற ஏதாவது கண்ட்ரிக்கு நீ ஓடி போயிருன்னு சொல்ல, அப்போ இத்தனை நாளா நீ அவனை ஏமாத்திட்டு தான் இருந்தியான்னு ஹீரோயின் கேட்க, யா ஆஃப் கோர்ஸ், என்னதான் ஸ்டார்டிங்ல நான் வேற ஒருத்தரை லவ் பண்ணிட்டு இருந்தாலும் ஹீரோ பத்தி தெரிஞ்சதும் அவனோட சொத்துக்கள் எல்லாம் அடையணுங்கிற ஆசையில நான் அவன் கிட்ட சும்மா லைட்டா போய் சொல்லி பார்த்தேன். அவனுமே எமோஷன்ல நான் சொல்ற எல்லாத்தையுமே உண்மைன்னு நம்பிட்டான், முட்டா பைய. இப்பயுமே நான் அப்படிதான் அவனை பயங்கரமா எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கேன். சோ நான் சொல்றத கேட்டு நீ நடந்தினா உனக்கு காசாவது கிடைக்கும், இல்ல ஹீரோவே உன்னை வெறுத்து ஒதுக்கிடுவான்.
அப்புறம் நீயும் உன் குழந்தைங்களும் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதா இருக்கும்னு வில்லத்தனமா பேசிட்டு இருக்கும்போது கரெக்டா நம்ம ஹீரோ உள்ள வரவும் என்னமோ எதுவுமே நடக்காத மாதிரி அவனை ஹக் பண்ணி இவ என்ன பயங்கரமா திட்டுறா, ரொம்ப ஹர்ட் பண்ற மாதிரி பேசுறான்லாம் சீன் போடுறா. நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல, இங்க என்னதான் நடக்குதுன்னு கேட்க ஹீரோயினுமே இவ்ளோ நேரமா இவ பேசுற எல்லாத்தையுமே வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதை இப்ப நம்ம ஹீரோ கிட்ட காட்டவும் அவ்வளவுதான், ஃபியான்சே தொக்கா மாட்டிக்கிறா. நீ என்னோட இரக்கமான மனசை ரொம்ப தப்பா பயன்படுத்திக்கிட்ட, இதுக்கு நீ அனுபவிக்க வேண்டியது நிறைய இருக்கு. இன்னும் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பாரு, நீ மட்டும் இல்ல உன் மொத்த கம்பெனியுமே கஷ்டப்பட போகுதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூட்டிட்டு போயிடுறான். சும்மா விட்டுருந்தா கூட கல்யாணமாவது நின்றுக்கும், இப்ப கம்பெனிக்குமே மாப்ப வைக்கிற மாதிரி பேசிட்டு போறான்னு சொல்லி ரொம்ப டென்ஷன் ஆகிடுற இந்த ஃபியான்சே வேற ஆப்ஷனே இல்லாம ஹீரோவோட அம்மாக்கு கால் பண்ணிடுறாங்க. அப்புறம் என்ன, அவங்க அடுத்த நாள் நம்ம ஹீரோயினை மீட் பண்ணி, என்ன மேடம், 6 வருஷத்துக்கு முன்ன என்கிட்ட இருந்து வாங்கிட்டு போன காசெல்லாம் செலவாகிடுச்சு போல, அதை திரும்ப வாங்குறதுக்காக தான் என் பையன் கூட பழகிட்டு இருக்கியான்னு கேட்க, பட் இப்ப என்கிட்ட எல்லாமே இருக்கு, சோ நீங்க வீட்டுக்கு போய் சேர்றதுக்குள்ள நீங்க எனக்கு கொடுத்த பணம் எல்லாமே வட்டியும் முதலுமா உங்க வீட்டு வாசல்ல இருக்குன்னு ஹீரோயின் சொல்றாங்க. எனக்கு காசு கொடுக்குற அளவுக்கு நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளாயிட்டியா? என் கம்பெனில என் பையன்கிட்டயே வேலை பார்த்துட்டு என்கிட்டயே நீ இவ்ளோ திமிரா பேசுறியா? இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான், இன்னும் 2 நாளையில என் பையனுக்கு நான் சொன்ன பொண்ணு கூட கல்யாணம் அரேஞ்ச் பண்ணிட்டேன், உன்னால முடிஞ்சா நீ தடுத்துக்கோன்னு சொல்லி சவால் விட்டுட்டு ஹீரோ அம்மா கிளம்பிடுறாங்க. கட் பண்ணா 2 நாளைக்கு அப்புறம் சொன்ன மாதிரியே ஹீரோவோட அம்மா அவனை கடத்திட்டு வந்து கை காலு பாயெல்லாம் கட்டி போட்டு அந்த ஃபியான்சே பொண்ணு கூட கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கான எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறம் யாராலையுமே வந்து உன்னை காப்பாற்ற முடியாதுன்னு ஃபியான்சே பொண்ணு வேற பேசிட்டு போகவும் டென்ஷன் ஆகிடுற நம்ம ஹீரோ எப்படா இங்க இருந்து தப்பிக்கிறதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கச்ச ஜன்னல் வழியா ஜம்ப் பண்ணி குதிச்சு உள்ள வர நம்ம குட்டி பாப்பா, இதுவரை நான் உன்னை அப்பான்னு ஏத்துக்கிட்டது இல்ல, பட் இன்னைக்கு எங்க அம்மா சொன்னாங்கிற ஒரே காரணத்துக்காக தான் உன்னை நான் காப்பாத்த வந்திருக்கேன்னு சொல்லி ஹீரோவோட கட்டெல்லாம் அவிழ்த்து விட்டுட்டு ஜன்னல் வழியா திரும்ப இவங்க 2 பேரும் குதிச்சு வெளியில வந்துடுறாங்க. ஐயோ, கல்யாண மாப்பிள்ள ஓடி போயிட்டாருன்னு சொல்லி அங்க இருக்க எல்லாருமே தேடிட்டு இருக்கும் போதுதான் அந்த நாட்டிலேயே ரொம்ப ஃபேமஸான பணக்காரர் ஒருத்தர் வராரு. யாருடா என் மருமகனை கடத்தினதுன்னு கேட்க, பணக்காரரே, நீங்க எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? அது மட்டும் இல்லாம உங்க மருமக இங்கெல்லாம் இல்ல, நீங்க தப்பான இடத்துக்கு வந்துட்டீங்க போலன்னு ஹீரோவோட அம்மா சொல்ல, கரெக்டா அங்க வர நம்ம ஹீரோயின் இவர் தான் என்னோட அப்பான்னு சொல்லவும் ஹீரோ அம்மா செம ஷாக் ஆகிடுறாங்க. ஆமா, சில வருஷத்துக்கு முன்ன எனக்கும் என் பொண்ணுக்கும் நடுவுல ஒரு சின்ன சண்டை, சோ அவ கோச்சுக்கிட்டு தனியா போய் வாழ ஆரம்பிச்சிட்டா. இப்ப ரீசெண்டா தான் நான் அவளை கண்டுபிடிச்சேன், ரொம்பவே சாதாரண வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கான்னு சொல்லவும் அங்க இருக்க எல்லாருமே ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுறாங்க. ஆமா, யாரோ என் மருமகனை கடத்தி வச்சுட்டு என் பொண்ணு கூட சண்டை போட்டீங்களாமேன்னு கேட்க எல்லாரும் சைலண்டா நிக்கிறாங்க. இப்ப சொல்ல போறியா இல்லையான்னு கேட்டு ஹீரோயினோட அப்பா கத்தவும் ஃபியான்சேவோட அப்பா அவ கண்ணத்துல பலார்னு ஒரு அப்பு அப்பி நீதான் எல்லா தப்பையுமே பண்ணன்னு சொல்லி போய் மன்னிப்பு கேளுன்னு ஃபோர்ஸ் பண்ணவும் பணக்காரங்க கிட்ட பிரச்சனை வச்சுக்க வேண்டாம்னு சொல்லி வேற வழி இல்லாம இந்த ஃபியான்சேவுமே நம்ம ஹீரோயின் கிட்ட போய் சாரி கேக்குறா. போனா போது பாவம்னு சொல்லி ஹீரோயினுமே விட்டுடுறாங்க. ஒரு வழியா இந்த பிரச்சனையுமே ஒரு எண்டுக்கு வந்துடுது. தென் அடுத்த நாள் காலையில பல போராட்டத்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்னா சேர்ந்து ஒரு வழியா அவங்க மேரேஜையும் ரிஜிஸ்டர் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. தன்னோட அப்பா அம்மா 2 பேரும் திரும்ப ஒன்னா சேர்ந்த சந்தோஷத்துல குழந்தைங்க 2 பேரும் அவங்களுக்கு கிஃப்ட் கொடுத்து இனி நம்ம 4 பேரும் ஒன்னா சேர்ந்து ரொம்ப சந்தோஷமா வாழலாம்னு சொல்லவும் ஹீரோயின் அவங்கள தூக்கிட்டு கண்டிப்பா நம்ம 4 பேரும் ரொம்ப சந்தோஷமா இருப்போம்னு சொல்றாங்க. அவ்வளவுதான், இதோட இந்த டிராமாவுமே ரொம்ப ஸ்வீட்டா முடியுது. இந்த டிராமா உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் வீடியோஸை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. ஓகே, உங்க எல்லாரையும் நான் ரொம்ப சீக்கிரமா அடுத்து ஒரு சூப்பரான டிராமால மீட் பண்றேன். Until then, it's bye from Afi and stay tuned with Spectre of Fantasy.